இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பிரச்சனையை தீர்க்கும் நீங்களே செய்து கொள்ளும் எளிய தாந்திரிக பரிகாரங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பெருசாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜோதிடம் பரிகாரம் சொல்கிறோமோ இல்லையோ, தாந்திரிக பரிகாரம் சொன்னோம்னா சீக்கிரமாக முடியும் பிரச்சனை அப்படின்ட்டு எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க, தாந்திரிகத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த தாந்திரிகம் என்பது என்ன? தாந்திரிகத்தில் பலவிதமான விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா? தாந்திரிகம் இருக்குது, மாந்திரிகம் இருக்குது. தாந்திரிகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அது ஒரு வாழ்வியல் பரிகாரம் தான். தாந்திரிகிறது என்னங்க? ஒரு வாழ்வியல் பரிகாரம் தான். இதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்றும் வேணாங்க சார், நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழத்தையும் மிளகாயும் கட்டி தொங்க விடுறாங்களே, எதுக்குன்னு தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? கண் திருஷ்டிக்கு. ஓகே, எதற்காக தொங்க விடுறாங்க? அந்த எலுமிச்சம்பழத்திலையும் அந்த மிளகாயிலும் என்ன இருக்கு? சரிங்க, ஓகே. எலுமிச்சம்பழம், ஓகே ஓகே. வாங்கின மாதிரி, சரி, ஓகே. ஸோ இந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியும். உண்மையாகவே ஒரு எலுமிச்சம்பழத்தையும் மிளகாயும் கட்டி வீட்டுக்கு வெளியில தொங்க விடுறது எதுக்காக அப்படி தெரியுங்களா? அந்த அந்த காரத்திலையும் எலுமிச்சம்பழம் எப்படி இருக்கும்? புளிப்பாக இருக்கும். மிளகாய் எப்படி இருக்கும்? காரமாக இருக்கும். ஸோ அதனுடைய உண்மை தத்துவம் என்ன அப்படின்னு தெரியுங்களா? தெரியாது. அப்போ ஏதோ கண் திருஷ்டி வராது இல்லைங்களா, நமக்கு கண் திருஷ்டி படாது, அதனால அதை நம்ம கட்டி தொங்க விட்டுருக்குறோம் அப்படின்னு எல்லோரும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உண்மையாக அதில் இருக்கக்கூடிய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வெளியே தொங்கிக் கொண்டிருப்பது அந்த எலுமிச்சம்பழமும் அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அது அங்க இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா மூதேவி. என்னங்க சார் மூதேவின்ட்டீங்க? மூதேவினா யாருங்க? லட்சுமியோட அக்கா. மூதேவின்னு சொல்லிட்டாலே எல்லாருமே ஏதோ நமக்கு கெடுதலை செய்யறவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. மூதேவி அப்படின்னா லட்சுமிக்கு மூத்த தேவி, அக்கா. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வருന്ന போது என்ன பண்ணுவாங்க? பார்க்கடலை கடைஞ்சாங்களா இல்லையா? கடைஞ்சாங்களா? தேவர்கள் என்ன பண்ணாங்க? பார்க்கடலை கடைஞ்ச போது முதலில் வெளிப்பட்டது, அமுதத்திற்கு முன்பு முதல்ல வெளிப்பட்டது என்னது? மூதேவி. அப்ப என்னங்க? அந்த அமுதத்திற்கு மேல் இருக்கக்கூடிய அழுக்கு இல்லையா, அதுதான் வெளிப்பட்டது. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த அமுதத்தை கடைஞ்சும் போது என்ன வெளிப்பட்டதுங்க? இந்த பார்க்கடலை கடைஞ்ச போது என்ன வெளிப்பட்டதுங்க? அழுக்கு வெளிப்பட்டது. அப்ப அந்த அழுக்கு வெளிப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன கிடைச்சது? உண்மையா இல்லையா? அந்த அழுக்கு வெளிப்பட்ட பின்புதான் நமக்கு அந்த அமுதம் என்ற ஒரு விஷயம் கிடைச்சு. அப்ப அழுக்கு வெளிப்படாம இருந்தா அமுதம் கிடைச்சிருக்குமா? கிடைக்காது இல்லையா? அப்போ அந்த அழுக்குக்கு எவ்வளவு பெரிய சக்தி யோசிச்சு பாருங்க. அந்த அழுக்கு என்ற ஒரு விஷயம் வெளிப்படவில்லை என்றால் ஒரு தூய அமுதத்தை நாம் பெற முடியாது. அப்படின்னா அந்த மிளகாய் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எலுமிச்சம்பழம் அப்படிங்கிற விஷயமும் புளிப்புத்தன்மையும் காரத்தன்மையும் கொண்டது. சேஷ்டாதேவிக்கு மிக மிக பிடித்த உணவு அந்த இது என்னங்க? சுவை, புளிப்பும் காரம் தான். இது ஏன் இங்க சொல்ல வர அப்படின்னா, இந்த புளிப்பு காரம் அப்படிங்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுக்கு லக்ஷ்மி தேவியும் மூதேவியும் ஒன்னா தான் வருவாங்களாம். அப்ப அந்த மூதேவின்னு என்ன சொல்றாங்க? அழுக்குன்னு சொல்றோம். நல்லா புரிஞ்சுங்க, அழுக்கு. அதுக்காக அவங்க கெடுதல் நம்ம சொல்லல. நமக்கு ஒரு அமுதம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிறதுக்கு அந்த அழுக்கு என்ன ஆகணுங்க? வெளியே போய் ஆகணும். அப்போ இந்த சேஷ்டாதேவிக்கு பிடித்தமான அந்த சுவை என்ன அப்படின்னா புளிப்பும் காரமும். அப்போ ஒரு வீட்டுக்கு சேஷ்டாதேவியும் லக்ஷ்மி தேவியும் ஒன்றாக வருவார்கள். இந்த அழுக்கு அப்படி இவங்களுக்கு புளிப்பும் காரம் தானே பிடிக்கும். அப்ப அந்த புளிப்பு காரம் எங்கே அந்த கட்டி தொங்க விட்டோம்னா அந்த சேஷ்டாதேவி அங்கேயே நின்றுக்குவாங்க. அப்ப அழுக்கு வெளியே நின்று கொள்ளும். இதுதான் உண்மை. சரிங்களா? இதுதான் உண்மை. இது எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லைங்களா? அப்போ எந்த ஒரு விஷயங்களுமே, தாந்திரிக ரீதியான எந்த ஒரு விஷயங்களுமே காரண காரியத்தோடு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னோர்கள் யாரும் முட்டாள் கிடையாது.
அப்போ அந்த இடத்துல என்னன்னா அந்த அழுக்கு அப்படிங்கிறது என்ன ஆகுதுங்க, வெளியவே நின்றுக்குது. அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே எவ்வளோதான் கண் திருஷ்டி பட்டிருந்தாலும் நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது என்ன ஆகுது, நமக்கு கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஏற்படுது இல்லையா? பொதுவாகவே கண் திருஷ்டிங்கிறது ஒரு நல்லா ஒன்று வேணும், ஒரு நல்ல வீடு கட்டிட்டா ஒரு கண் திருஷ்டி, ஒரு நல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்கிட்டா ஒரு கண் திருஷ்டி. அப்போ அந்த மாதிரி கண் திருஷ்டி போல நம் உடம்பின் மீது படக்கூடிய எல்லா விதமான அழுக்குகளும் நீங்கள் அந்த மிளகாயும் எலுமிச்சையும் பழத்தையும் கட்டி தொங்கிடும் பொழுது அங்கேயே நின்று கொள்ளும். அந்த சேஷ்டாதேவி அங்கேயே உங்களை பிடிச்சி நிறுத்திக்குவாங்க. அப்போ சேஷ்டாதேவி நல்லதை செய்கிறாங்களா கெட்டதை செய்கிறாங்களா? நல்லா தானே செய்கிறாங்க. அப்போ மூதேவினா கெட்டதை செய்கிறவங்களா? கிடையாது. அப்போ உங்களுடைய அந்த சக்திகளை, உங்க உடம்பில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அங்கேயே தடுத்து நிறுத்தப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ நீ யார் கேட்டாலும் சொல்லுங்க, எலுமிச்சை மிளமும் பச்சை மிளகாயும் கட்டி வர மிளகாயும் கட்டி தொங்குறது எதுக்காக? முனகரி. அப்ப இது எதற்காக? மெயின் தத்துவம் இது ரெண்டு தான். கறினா என்னதுங்க? சனி பகவான் தானே, அழுக்கு தானே, அடுப்பு கறி. அப்போ அழுக்கு தானே நின்றுக்குது இல்லைங்களா? அப்போ இதுல இருந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தாந்திரிக விஷயங்களுக்கும் பின்னாலும் ஒரு உண்மை கதை ஒளிந்திருக்கிறது. சரிங்களா? ஏன்னா நம்ம அசால்ட்டா எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா எல்லா விஷயத்திலையும் என்ன இருக்குங்க, ஒரு உண்மைத்தன்மை ஒளிஞ்சிருக்கு. தாந்திரிகம்னா அதை நம்ம என்ன மிளகாயும் எலுமிச்சமாய் கட்டி தொங்கிட்டா பிரச்சனைலாம் போயிடும். ஏன் போகுது, எதனால போகுது? முன்னோர்கள் காரண காரியம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் சொல்லி வைக்கவில்லை. இதுதான் உண்மை. சரிங்க. இப்போ இந்த தாந்திரிகம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ மனுஷனுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கஷ்டமான காலம். ஓகேங்களா? மனிதனுக்கு ஒரு பெரிய கஷ்டமான காலகட்டத்தில் சார் நான் கோவில் வழிபாடெல்லாம் பண்ணிட்டேன், நல்லா கோவில் வழிபாடெல்லாம் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு கோவில் வழிபாட்டுக்கு உண்டான பலனே கிடைக்கல, கோவிலுக்கு போனால் கஷ்டம் வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களா இல்லையா? உண்டுதானுங்க. சரிங்க. இப்போ ஒன்றும் வேணாங்க, நம்ம எத்தனையோ பேர் வந்திருப்பீங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயங்களையுமே ஆதாரபூர்வமாக தான் வெளியிடுவோம், கேட்டு தான் நாங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுவோம். இப்போது நமக்கு ஒன்றும் வேண்டாங்க சார், ஒரு ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் குரு ராகு சேர்க்கை யாருக்கு இருக்குன்னு பாருங்க. 9ஆம் அதிபதி ராகு சேர்க்கை யாருக்கு இருக்குன்னு பாருங்க. இருக்கும் இல்லைங்களா? குரு ராகு சேர்க்கை, 9ஆம் அதிபதி ராகு சேர்க்கை இருக்கும் இல்லைங்களா? ஜென்ரலா இந்த குருவும் 9ஆம் இடமும் எதை சொல்கிறது? 9ஆம் இடமும் குருவும் எதை சொல்கிறது? தெய்வ அருளை சொல்கிறது இல்லையா? தெய்வத்திற்கு காரணம் யாருங்க? காரக கிரகம் குரு பகவான். 9ஆம் அதிபதி தெய்வ வழிபாட்டை சுட்டி காட்டக்கூடியவர். அப்போ ஒரு ஜாதகத்தில் குருவோட ராகுவோ அல்லது 9ஆம் அதிபதியோடவோ ராகுவோ சேரும்போது அவங்களுக்கு தெய்வ வழிபாட்டால் பலன் கிடைக்குமா? கிடைக்கும். அதுலயும் சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு. யாருக்கு இந்த குரு ராகு சேர்க்கையால யோகம் வரும், 9ஆம் அதிபதி ராகு சேர்க்கையால யோகம் வரும் தெரியுங்களா? அந்த ஜாதகத்தில் குரு பகவான் லக்கண பாவியாக இருப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். லக்கண பாவியாக இருப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அடுத்து ஜாதகத்தில் குரு அவயோகியாக இருந்தால் கிடைக்கும். ஜாதகத்தில் குரு முடக்கு கிரகமாக இருந்தால் அந்த பாவகத்திற்கு உண்டான விஷயங்கள் மட்டும் கிடைக்கும். பாதகாதம் பாவினாவே பாதகாதிபதி ஒரு பாவி தானுங்க. அப்ப நீங்க பாருங்க, இந்த குரு ராகு சேர்க்கை பெற்றவர்களுக்கு யாருக்கு அந்த கோவிலுக்கு போனா நல்லது நடக்குது, யாருக்கு நல்லது நடக்கல அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க சார், எனக்கு குரு நல்லவருங்க சார், என்ன சார் பண்றது? நீங்க வேற குரு ராகு சேர்க்கைக்கு கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றீங்க. அடுத்த கேள்வி என்ன, நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா? சிம்பிள். நீங்க வேணா பாருங்க சார், இப்போ நான் உதாரணமா சொல்றேங்க. இப்போ நான் உதாரணமா ஜாதகத்துல இப்ப வந்திருக்கிறவங்களுக்கு யாருக்கு கும்பத்துல கிரகம் இருக்கு, கும்பத்தில் யாருக்கு கிரகம் இருக்கு? ஓகே, ஐயாவுக்கு கும்பத்துல கிரகம் என்ன கிரகம் இருக்கு? ராகு இருக்கார். சரி, ராகு என்ன நட்சத்திரத்தில் இருக்கார்? அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கார். அப்ப அவிட்டம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல தான் ராகு இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு செவ்வாய் எங்க இருக்கார்? 8ல் இருக்கார். அப்போ இந்த ஒரு 1.5 வருட காலகட்டத்தில் ராகு மேல ராகு டிராவல் பண்றாரா இல்லையா? கோச்சர் ராகு டிராவல் பண்றாரா இல்லைங்களா? அப்போ அவருக்கு செவ்வாய் மேல டிராவல் பண்றதா நம்ம கணக்கு எடுத்துக்கணும்.
ராகு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அவர் செவ்வாய் மேல டிராவல் பண்றதா தான் கணக்கு எடுத்துக்கணும். அப்ப செவ்வாய் யாரு 4-11 உண்டானவன் 8ல் இருக்கிறார். அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அவர் 4ஆம் இடம் சார்ந்த ஒரு நன்மைகள் நடக்க போகிறது. அப்படின்னா 4ஆம் இடம் என்னங்க? வண்டி வாகனம் இருக்கு, வீடு இருக்குது, 4 சக்கர வாகனம் 4ஆம் இடம். அப்போ 4 சக்கர வாகனம் இருக்குது, இடம் இருக்குது, வீடு இருக்குது. அப்போ இந்த ஜாதகத்தில் தற்போது சென்றிருக்கக்கூடிய ராகு செவ்வாய் மேல் பயணிப்பது, செவ்வாய் மேல பயணிக்கிறதா தான் கணக்கு எடுத்துக்கொள்ளணும். அவிட்டம் செவ்வாய். அப்போ ஜாதகத்துல செவ்வாய் யாருன்னு பார்க்கணும் இல்லையா? மகர லக்னத்துக்கு செவ்வாய் யாருங்க? பாதகாதி மேல் பயணிக்கிறார். அப்போ அவருக்கு இந்த காலகட்டத்தில் ஒன்று ஒரு 4 வீலர் வாங்க போறாரு, அல்லது ஒரு 4 வீலரை மாற்ற போறாரு, அல்லது இடம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் ஒன்று இவர் பண்ண போறாரு, இல்லைன்னா இவருடைய குடும்பத்தில் ஏதோ நடக்க போகுது. ஓகேங்களா? அதற்கான விஷயங்கள் இப்போ வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். பிடிச்சோம்னா டக்குன்னு ராகு கொடுத்துட்டு போயிடுவார். ஏதாச்சும் 4 வீலர் வாங்கலாம் ஐடியா வச்சிருக்கீங்களா? இடம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் டிரான்ஸ்லேட் பண்ணலான்னு இருக்கீங்களா? போயிட்டு இருக்கு. ஓகே. அப்போ ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். ஒரு அட்லீஸ்ட் வீடு மாற்றமாச்சு. 4ஆம் இடத்துல என்ன இருக்குதுங்க? வீடு இருக்குது. உங்களுடைய வீட்டையாச்சு மாற்றி போகக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ராகு கொடுத்துட்டு தான் போவார். திங்கிக்கலாம் இல்லைங்க, போயிடணும். அப்ப இந்த மாதிரிங்க நம்ம ஒரு கிரக சேர்க்கை அப்படி இருக்குதுன்னா இந்த ராகு சேர்க்கை தாங்க சார் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, எனக்கு மாந்திரியம் வச்சுட்டாங்க, பில்லிச்சூனி வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்களே. இதுக்கெல்லாம் முதன்மையான காரக கிரகம் யாருங்க? ராகு பகவான் தான். அப்போ உங்க ஜாதகத்துல ராகு பகவான் யாரோடு இணைந்திருக்கிறாரோ அந்த கிரகம் உங்களுடைய லக்னத்திற்கு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. எப்படிங்க? ஜனன காலத்தையும் எடுத்துக்கோங்க. உங்க ஜனன காலத்துல உங்களுக்கு எல்லாரும் இருக்கீங்க இல்லையா? எல்லாருக்கும் எங்காச்சும் ஒரு இடத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ராகு சேர்க்கை இல்லாம இருக்காது இல்லையா? ஏதாவது ஒரு கிரகத்தோட ராகு சேர்க்கை இருக்குமா இருக்காதுங்களா? இருக்கும். அப்ப இந்த மாதிரி ராகு சேர்க்கை சேர்ந்தவங்களுக்கு எப்படி நீங்களே பரிகாரம் பண்ணிக்கிறது? இப்ப கேள்வி என்ன சார்? என்ன சார் எல்லாமே கோவிலுக்கே போக சொல்றாங்க சார். எனக்கு கோவில் வந்து 500 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு, ஒரு 1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தாந்திரிக பரிகாரங்களை செய்து அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். முடிச்சிடுறேங்க. இப்போ ஒரு ஜாதகத்துல ராகு சேர்க்கை அப்படிங்கிறது 2ஆம் அதிபதியோடு இருக்குது அப்படின்னா, ஏன்னா ஏன் இங்க 2ஆம் இடத்தை எடுக்கிறேன்? மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் இல்லையா? அப்போ குரு, அதாவது 2ஆம் அதிபதியுடைய சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்குதோ, ராகுவோட சேர்ந்து இருக்குதோ, 2ஆம் அதிபதி யாருக்கெல்லாம் ராகுவோட சேர்ந்து இருக்கோ அப்போ அவங்களுக்கு பணம் வர்றத தடை வருமா வராதா? வரும் இல்லைங்களா? அதுக்கு என்ன வாழ்வியல் பரிகாரம்? வாழ்வியல் பரிகாரம் தாந்திரிக பரிகாரம். என்ன பரிகாரம்? இப்போ ஒரு ஆணுக்கு இருக்குதுங்க சார், 2ஆம் அதிபதியோட ராகு சேர்க்கை பெற்றிருக்குது. 2ஆம் அதிபதி, ஏன்னா 2ஆம் அதிபதி மேக்சிமம் யாருக்குமே என்ன பண்ண மாட்டாருங்க, கெட்டவரை வர மாட்டார். ஏன்னா நல்லவரை மட்டும் எடுத்துக்குவோம், வேற எதுவும் விஷயம். 2ஆம் அதிபதி யாருக்காச்சும் கெடுதல் செய்வாரா? செய்ய மாட்டார். ஜென்ரலா செய்ய மாட்டார். அவயோகி அதெல்லாம் அப்புறம். ஜென்ரலா 2ஆம் அதிபதி ராகு சேர்க்கை யாருக்காச்சும் கெடுதல் செய்யுமா? செய்யாது. அப்போ ராகு என்றாலே அழிக்கும் குணம் கொண்டது இல்லையா? ராகுனா என்ன பண்றதுங்க? துண்டாவுதல் அர்த்தம் ராகுனாவே. அப்போ ஒரு ஜாதகத்துல 2ஆம் அதிபதியோட ராகு சேர்க்கை பண்றவங்க சேர்ந்தவங்களுக்கு என்ன எளிய தாந்திரிக பரிகாரம்? ஒண்ணுமே இல்லைங்க, நாமளே செஞ்சுக்கிறது. 2ஆம் இடத்தில் ஒரு ஆண் ஜாதகம்னு வச்சுக்கோங்க, 2ஆம் இடத்துல என்ன இருக்கும்? அது மட்டும்தான் இருக்கும். தனம், குடும்பம், வாக்கு, பேச்சு இருக்கு. சரி, அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மௌன விரதம் இருக்கலாம். சரி, அது எப்படி? ஒரு வேலை பார்க்க போறீங்க, உங்களுக்கு தொழிலே வேலையே பேச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வீட்டில் ஒரு சமையல் செய்யக்கூடிய உங்களுடைய மனைவியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அவங்க எப்படியோ பேசாமல் கூட இருந்துக்குவாங்க. ஒரு ஆண் வெளியே சென்று வேலை பார்க்கக்கூடியவருக்கு எப்படி இந்த தாந்திரிக பரிகாரத்தை நம்ம வேலை செய்ய வைக்கணும்? தாந்திரிகம்னா வேணுங்க, வேலை செய்ய வைக்கணும். எப்படி வேலை செய்ய வைக்கிறதுனா, 2ஆம் இடத்தில் தான் முகம் இருக்கிறது. என்ன இருக்குதுங்க? 2ஆம் இடத்தில் தான் உங்களுடைய முகம் இருக்கிறது. அப்ப அந்த ஜாதகர் எப்பொழுதுமே தன்னுடைய முகத்தை, ராகன் என்ன பண்றதுங்க, அழிக்கும் குணம் கொண்டதுனால எப்பவுமே ஃபுல் சேவிங் பண்ணிடணும். எப்பவுமே மீசை தாடி இல்லாமல் எப்படி இருக்கணுங்க, வலிச்சு எடுத்துடணும். சரி, இதெல்லாம் வேலை செய்யுமா? 100% வேலை செய்யும். செஞ்சு பாருங்க. அப்போ முதல்ல இன்னும் நிறைய பரிகாரங்கள் இருக்கு, இதோட நிக்கலைங்க, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப என்ன பண்ணணுங்க, தன்னுடைய
முகத்தை வலிச்சு எடுத்துக்கணும். இது எப்போ எடுக்கணும் அது ஒரு கணக்கு இருக்குது இல்லைங்களா சார்? முகத்தை வலிச்சு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் நடக்கிறதுக்கு ராகு பிடிக்கணுமா வேணாமா? ராகுக்கு பிடிக்கணும் இல்லையா? அப்போ 2ஆம் அதிபதினு ஒரு கிரகம் இருக்குமா இருக்காதுங்களா உங்களுக்கு? 9 கிரகத்தில் 2ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அவருக்கு ஒரு கிழமை இருக்குமா இருக்காது? அந்த கிழமையில் ராகு காலம் வருமா வராதா? அந்த கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் கரெக்டாக ராகு காலத்தில் நீங்கள் ஒரு 4 நாளைக்கு ஒழுக்க எடுத்தால் கூட பரவாயில்ல. ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்கா 4 நாளுக்கு ஒருக்கா என்ன பண்ணலாம்? அந்த 4 ஒரு வாரத்துக்கு ஒருக்கா எடுத்துக்கலாம். அப்போ கிழமைனா உங்களுக்கு மொத்தம் 7 கிழமை தான். அதில் ஏதாவது ஒரு கிரகம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அப்போது அந்த கிரகத்துடைய நாளில் ராகு காலத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? வாரம் உங்கள் முகத்தை வலிச்சுக்குங்க. பலன் 100% கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். நடக்கலைன்னா சொல்லுங்கள். என்னங்க? அதாவது இந்த இடத்துல நாம சொல்லக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிறது ராகு அந்த கிரகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும், அந்த கிரகம் ராகுவை நோக்கி பயணிக்க வேண்டும். எப்படி பயணிப்பாங்க? ஒரு ராசி கட்டத்தில் 2ஆம் அதிபதியோட ராகு சேர்ந்துட்டார் அப்படின்னா எப்படி அந்த இடத்துல கனெக்டிவிட்டி வரும்? இப்போ ராகு ஒரு 10 டிகிரியில் இருக்கிறார் சரிங்களா? நாம சொல்லக்கூடிய இந்த 2ஆம் அதிபதி ஒரு 4 டிகிரியில் இருக்கிறார்னா ராகுவும் அந்த 2ஆம் அதிபதி ஜாயின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா ராகு 10 டிகிரிலிருந்து என்ன ஆகும்? எப்பவுமே ஆல்வேஸ் வக்ரம் யாருங்க? ராகு. ஆன்டி கிளாக் எப்பவுமே ஆல்வேஸ். அப்போ ராகு 10 டிகிரிலிருந்து 4வது டிகிரி நோக்கி வருவாரா வர மாட்டாரா? 4வது டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் 10 நோக்கி போகாதா? இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் கரெக்டாக வேலை செய்யும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் எனக்கு ராகுவும் 2ஆம் அதிபதி சேர்க்கிறேன், சூப்பராக இருக்கிறேங்க சார் அப்படிம்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவாங்கல்ல. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறது 4 டிகிரியில் இருப்பார், 2ஆம் அதிபதி இருக்கிறது 25 டிகிரியில் இருப்பார். எங்கே சம்பந்தம் இருக்கு? எங்கேயோ தாண்டி போயிருச்சு. அப்போ யாருக்கு முதல்ல இந்த சேர்க்கை இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு சேர்க்கை இருந்தாலும் அது எந்த அளவீடுல சேர்ந்துருக்குங்கிறத நாம பார்க்கணும். சரிங்களா? இது ஒன்று. சரிங்க சார். இப்போ இந்த தாந்திரிக பரிகாரங்கள் அப்படிங்கிறது யாரு செஞ்சா அவங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக கிடைக்கும்? அவங்களே பண்ணிக்கணும் அப்படின்னா யாருக்கு ரிசல்ட் கரெக்டாக கிடைக்கும்? எந்த ராசிகளில் இப்போ 2ஆம் அதிபதி ராகுவோட சேர்ந்திருக்கிறார்னா மொத்தம் எத்தனை தத்துவத்தை உடைய ராசி இருக்குது? 4 தத்துவத்தை உடைய ராசி இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று. யாருக்கு பர்ஃபெக்டா இது வேலை செய்யும், 100% வேலை செய்யும்னா காற்று தத்துவத்திலும் இன்னொன்னு நீர் தத்துவத்திலும் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் டக்குன்னு வேலை செய்யும். நீர்னா என்னது? ஓடிக்கிட்டே இருக்கும், பறந்துட்டு இருக்கும். அப்ப என்னன்னா யாருக்கெல்லாம் இந்த 2ஆம் அதிபதி ராகு சேர்க்கை காற்று ராசியில் இருக்கிறதோ அல்லது நீர் ராசியில் இருக்கிறதோ அவங்கெல்லாம் அவங்களே தாந்திரிக பரிகாரம் பண்ணிக்கும் போது யோகம் கிடைக்கும். சரிங்க சார். இப்போ ஒன்று வேணாங்க. இப்போ 2ஆம் அதிபதி இப்போ இன்னொரு அடுத்த தாந்திரிக பரிகாரத்தில் அடுத்த இப்போ ஒரு மெத்தட் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதுக்குள்ள. நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மட்டும் சுட்டி காட்டுறேன். எல்லாத்தையும் சொல்கிறோம்னா கிளாஸ் 4 நாள் எடுக்கணும், அது நம்மளால முடியாது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ள. இப்போ நீங்கள் தாந்திரிகம் எடுத்துக்கலாம், வாழ்வியல் பரிகாரம் எடுத்துக்கலாம், எல்லாமே ஒன்று தான். எல்லாத்துக்கு பின்னாலே ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஒன்று வேண்டாங்க சார். ஒரு ஜாதகத்தில் பொதுவாக 2ஆம் அதிபதி ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னா காற்று ராசியில் இருக்கு அப்படின்னா இப்போ காற்று அப்படிங்கிறது எதன் மூலமாக நமக்கு கிடைக்கும்? காற்று எதன் மூலமாக கிடைக்குதுங்க? மரம் மூலமாக கிடைக்கிறது. அப்போ உங்களுக்கு 2ஆம் அதிபதி ராகு சேர்க்கை காற்று ராசியில் இருக்கின்ற பொழுது மரம் மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ உங்களுடைய 7 கிரகங்களுக்கு மரம் இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லைங்களா? 7 கிரகங்களுக்கு மரம் இருக்கிறதா இல்லையா? இருக்கு. அப்போ 7 கிரகங்களுக்கான மரம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி சந்திரனா எந்த லக்கணத்துக்கு வரும்? உதாரணமாக சொல்லுவோம், மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சந்திரனா வரும். அப்போ அவங்க ஜாதகத்தில் சந்திரன் ராகு சேர்க்கைன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன் ராகு சேர்க்கை ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, 9ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது என்ன ராசி? மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சந்திரன் 9வது ராசியில் இருக்கிறார். அது என்ன ராசி? அது என்ன தத்துவம்? காற்று தத்துவம். காற்று தத்துவம் இல்லைங்களா? அப்ப காற்று தத்துவத்துல போய் சந்திரன் ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். நாம பொதுவா என்ன சொல்லுவோம் ஜாதகம் பார்த்துட்டு, உனக்கு என்னப்பா 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல சூப்பரா இருக்குது அப்படிம்பாங்க. ஆனா அங்க ராகு சேர்ந்ததுன்னா டோட்டல் வாஷ் அவுட் பண்ணிடுவார். ஒன்று வருமானத்தை வாஷ் அவுட் பண்ணுவார், இல்லை குடும்பத்தை அவுட் பண்ணி விட்டுருவார். கண்டிப்பாக பிரச்சனை உண்டாக்கிடுவார். ராகு சேர்க்கை சாதாரணமான விளைவுகளை சும்மா சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, மிகப்பெரிய கடுமையான தோஷத்தை ஏற்படுத்திடும். சரிங்க சார். இப்போ இந்த சந்திரன் ராகு காற்று ராசியில் இருக்கு அப்படின்னா அப்போ அந்த சந்திரனுக்கான மரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மரங்கள் சுவாசிக்கக்கூடியது இல்லையா? நமக்கு காற்றை வழங்குவதே எதுங்க? மரங்கள் தான்.
அப்போ இந்த இடத்துல நாம என்ன பரிகாரம் பண்ணணும்னா, இதுக்கு வந்து நான் அடுத்த மெத்தேடு சொல்றேங்க. காத்து அப்படிங்கிறது என்னங்க, மரங்கள் தரக்கூடிய ஒரு விஷயம். சந்திரன்னா வாழை மரம். அப்போ திங்கக்கிழமை ராகாலம் எத்தனை மணிக்கு வரும்? 7:30 to 9 வந்து திங்கக்கிழமை ராகு காலம் வரும் இல்லைங்களா? அப்ப அந்த 7:30 to 9 டைம்ல அந்த ராகு காலத்துல வாழை மரத்தை ஒரு அருவாளத்தை வெட்டிருங்க. வெட்டுங்க சார், பலன் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரியான சில செயல்களை செய்ய வேண்டும். தாந்திரிகின்னு வந்துட்டோம், அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. சார் வாழை மரத்தை வெட்டுறது எப்படிங்க சார்? நல்லா கொலை விழுந்த வாழை மரத்தை வந்து உங்க வீட்டில் இருந்தால் வெட்டி போடலாம், இன்னொருத்த காட்டில் போய் வெட்டோம்னா விட்டுருவாங்களா? விடமாட்டாங்க இல்லையா? அப்போ இந்த கொலை ஈர்த்த வாழை மரம் இதெல்லாம் கடைசியா எல்லாமே முடிஞ்சு போன ஒரு வாழை மர தோப்புக்கு போங்க. இந்த மாதிரி கொலை ஈர்த்து கடைசியா மிச்சம் இருக்கிற வாழை மரம் இருக்கும்ல, அது கேட்டு வெட்டிக்கிங்க. வேணா உங்களுக்கு வேணா ஒரு 500 காசு கூட கொடுத்துறேன், எனக்கு பரிகாரத்தை வந்து ரெடி பண்றதுக்காகத்தான். பரிகாரம்னு சொல்ற விட இதை வெட்டினா தான் கல்யாணம் நடக்குது ஏதோ ஒன்று சொல்லுங்க. காட்டு போய் சொல்லுங்க சார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த மாதிரி வயக்காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வாழை மரத்தை வெட்டினா தான் எனக்கு கல்யாணம் நடக்குங்கிறாங்க. ஏதாச்சும் அந்த ஒண்ணுமே இல்லாத வாழை மரம் வெட்டி கொலையே ஈக்காத மரம் இருக்கும் இல்லைங்களா, அதையாச்சும் வெட்டிக்கிறேங்க சார்னா, சரிப்பா வெட்டிக்கப்பா அப்படின்னு சொல்லத்தான் போறாங்க. வேண்டாம்னா சொல்ல போறாங்க? அது இது உள்ளூருக்குள்ளே இருந்தா கண்டிப்பா ஓகே தான் சொல்ல போறாங்க, வேணான்னு சொல்ல மாட்டாங்க. வெளியூர்ல போய் வெட்டினீங்கன்னா எதுக்கு வெட்டுற, ஏன் வெட்டுறேன்னு கேட்பாங்க. இந்த மாதிரிங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சரி வெட்டிக்கிங்க அப்படின்னா, இல்லைங்க சார் கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா, சார் ஒரு காசு வேணும், ஒரு 500 ரூபா கொடுத்துறேன். இந்த வாழை மரம் வேணா இன்னும் ஒரு ஐடியா பண்ணுங்க, நமக்கு தான் தோஷ கழிவுன்னு ஆகி போச்சுங்க. இந்த வாழை மரம் எத்தனை கண்ணு ஈங்கும்? ஒரு சாதாரணமா ஒரு வாழை மரம் ஒரு தலை தான். பக்க கண்ணு முளைக்கும் இல்லையா? அடுத்து கேட்பார்ல, எனக்கு பக்க கண்ணு முளைச்சு அடுத்த மரமா வந்துகிட்டு இருக்கும். சார் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான வாழை மரம் என்ன வாழைப்பழம் உங்களுக்கு அதுல வருமானம் வருமோ கொடுத்துட்றேன், வெட்டுங்க, தப்பே கிடையாது. முடியாத பட்சத்திற்கு இந்த பரிகாரங்கள் செய்வதில் எந்த தவறும் கிடையாது. அதுக்காக நான் நல்லா இருக்கிற மரத்தை வெட்ட சொல்லல, சரிங்களா? அப்போ அது இனிமேல் கொலையே பிடிக்காதுங்கிற வாழை மரம் இருக்கும் தெரியுங்களா? ஒரு வாழை மரத்தோப்புகள் இல்லாமையா இருக்கு, ஒரு மரமாச்சு இல்லாமையா போயிடும். காட்டு கேட்டு வெட்டுங்க. அப்போது காட்டு ராசியில் ஒரு கிரகம் இருக்கின்ற பொழுது என்ன பண்ணணுங்க? இந்த மரம் வெட்டுதல் பரிகாரம் மிக சிறப்பாக வேலை செய்யும். ஆமா, ராகுவுடன் சேர்க்கை பெற்றால், அதுக்காக நாம சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றாங்க, இந்த ரோட்டு மேல இருக்கக்கூடிய போய் வேப்ப மரத்தை வெட்டி போட்டு புல் வேப்ப மரத்தை வெட்டிட்டு அப்புறம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போயிரும் பாத்துக்குங்க. அப்ப அந்த மாதிரியான இப்போ ஒண்ணு வேண்டாங்க சார். சனி பகவான் அப்படிங்கிறது வேப்ப மரம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு மரம் இருக்கு. சனி பகவான் வேப்ப மரம். நம்ம வேப்ப மரத்தை நம்ம அடியோட வெட்ட சொல்லி ஒரு கிளையை வெட்டலாம் இல்லையா? தப்பே கிடையாது, ஒரு கிளையை தாராளமாக வெட்டி கொள்ளலாம். இப்போ ரோட்டோரத்தில் இங்கே டிஸ்டர்பாக இருக்கும் இல்லையா? நம்ம போகிறோம், ரோட்டில் போகிறோம், வண்டி வாகனம் எல்லாம் போகுது, ஒரு டிஸ்டர்பாக இருக்கிற பார்த்து நீங்களே வெட்டா யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. அப்போ நம்ம வந்துங்க முழு மரத்தை வெட்டி சாய்த்தா தான் தோஷம், சரிங்களா? அப்போ நம்ம வாழை மரத்தை அப்படி பண்ண மாட்டோம், வெட்டிட்ட வாழை மரம் தலையாது. அப்புறம் அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, நாம தான் என்ன பண்ணுங்க, காட்டு பேசி வெட்டணும். இப்போ ஒரு வேப்ப மரம்னா ஒரு கிளையை வெட்டிக்கலாம், வேப்ப மரத்துக்கா பஞ்சம்? வழி பூரா கிடக்குது. ஏதாச்சும் ஒரு கிளையை வெட்டுறதுல தப்பு இல்லை. அதாவது டிஸ்டர்பாக இருக்க, நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கும் பாதகமாக வரக்கூடாது. அப்போ ஒரு டிஸ்டர்பாக இருக்கக்கூடிய கிளையை நீங்களே வெட்டிட்டு வரலாம். எத்தனையோ ரோட்டில் போகிறீங்க, எத்தனையோ மரங்கள் நீண்டிட்டு இருக்குதுங்க ரோட்டோரத்தில், நாமளே வெட்டிக்கலாம் இல்லையா? அது கவர்மெண்ட்டுக்கு உதவியாக இருக்கும், நமக்கும் பிரச்சனை வராது. யாராச்சும் பார்த்தா கூட பிடிச்சிட்டு கூட போக மாட்டாங்க, சரி நல்லாதான் தான் வெட்டியிருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரிங்க ஒவ்வொரு கிரகத்திற்கும் மரங்கள் இருக்கு. அப்போ இந்த ஏன் வந்து நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு எப்பவுமே உயிர் பலி தான் கேட்கும். ராகு வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து வேலை செய்யறேனுங்க, உயிர் பலி தான் அது வந்து கேட்கும். இப்போ நாம இத்தனை விஷயம் சொல்றோம் இல்லையாங்க சார், நாம் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த காய்கறிகளில் ஒரு இதுக்கு மட்டும் உயிர் சக்தி உண்டு. எதுக்கு? பூசணிக்காய். கேது எலுமிச்சம்பழம், ராகுனா பூசணிக்காய். பூசணிக்காய்க்கு உயிர் சக்தி உண்டு, பூசணிக்காய்க்கு உயிர் சக்தி உண்டு. ஒன்றும் இல்லைங்க சார், ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியோட ராகு சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் அதிபதியோட ராகு சேர்ந்திருக்காரு. அப்போ 2ஆம் அதிபதினு ஒரு கிரகம் இருக்கும் இல்லைங்களா? அந்த 2ஆம் அதிபதிக்கு உண்டான அந்த கிரகம் இருக்கு இல்லைங்களா, அதுக்குன்னு ஒரு நாள் இருக்குமா இருக்காதுங்களா? அந்த நாளும் ராகு காலம் வரக்கூடிய காலகட்டத்தில் 2ஆம் இடம் என்னங்க? முகம். 2ஆம் இடம்னா முகம். அப்போ அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, பூசணிக்காய், அதில் நீங்கள் கற்பூரத்தை வச்சு என்ன பண்ணுங்க, அவரை முகத்தை 3 முறை சுற்றி என்ன பண்ணணும், உடைக்கணும். ஆனால் அவரே வெட்டணும். பூசணிக்காய் சுற்றி 3 சுற்றி சுற்றி என்ன பண்ணுங்க, கற்பூரத்தை வச்சு சுற்றிட்டு என்ன பண்ணுங்க, கற்பூரத்தை கீழே போட்டுட்டு அவரே உடைக்கணும்.
சுத்தரும் உடைக்கக்கூடாது, அவரே ஒட்டணும், உடைக்கணும், அல்லது அவரே வெட்டணும். வெட்டுறது தான் வெட்டிக்கும். 2ஆம் இடம் தானே முகம். 2ஆம் இடம் ராகுல 2ஆம் அதிபதியோடு ராகு சேர்க்கை பெற்றவர்கள் அந்த கிழமைக்குண்டான நாளில் வரக்கூடிய ராகு காலத்தில் முகத்தை சுத்தி என்ன பண்ணணுங்க? அதாவது ஒருத்தர் யாராச்சும் ஒருத்தர் அம்மா அப்போ சுத்த சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, அந்த பூசணி இதை சூடத்தை கீழே போட்டுட்டு அவர் கையால கொடுத்து அந்த என்ன பண்ணணுங்க, அந்த பூசணிக்காயை உடைக்க சொல்லி, இல்லைன்னா பூசணிக்காய் வெட்ட சொல்லணும், தப்பே கிடையாது. பூசணிக்காயில் தான் உயிர் சக்தி இருக்கிறது. அப்புறம் எல்லாத்துக்கு பின்னாலே ஒரு என்ன இருக்குதுங்க, ஒரு சில விஷயங்களை முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். உச்சந்தில போட்டாலும் சரி, தூக்கி வீசினாலும் சரி, எங்காச்சும் காட்டுக்குள்ள தூக்கி வீசுறீங்க, யாருக்கும் பாதகம் இல்லாத வகையில் தூக்கி வீசிருங்க. முச்சந்தில போடுறது பரிகாரமா சொல்லுவாங்க, நம்ம யாருக்கும் பாதகத்தை விளைவிக்க கூடாது. நீங்க பாட்டுக்கு முச்சந்திலே நடு ரோட்லயே போட்டு வருவாங்க, பின்னால யாரோ 2 வீலர் வந்து கீழே விழுந்து மண்டையை உடைச்சுக்குவாங்க. எதுக்கப்பா பரிகாரம் பண்ற, யாருக்கும் பாதகம் எல்லாம் பண்ணிட்டு போனா நல்லது தானே, நல்லதானுங்க சார். அப்போ நான் வந்து இப்ப 2ஆம் இடம் வருமானத்திற்கான விஷயங்களுக்கு தான் உள்ள போயிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு பாவகத்திற்கும் தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கிறது. இப்ப நான் இப்ப சொன்னதுங்க, இது பூசணிக்காய் பரிகாரம் 1. அடுத்து இன்னொரு பரிகாரம் என்ன சொன்னுங்க, 2ஆம் இடம் முகத்தை ஃபுல்லா வலிச்சுக்கிறது 1. அடுத்து மரத்தை வெட்டுறது 1 சொல்லியிருக்கிறேன் சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மரத்தை வெட்டுதல் ஒரு பாவம் பொதுவாகவே, அது வந்து யாரும் செய்யக்கூடாது. நம்ம வந்து மரத்தை முழுசா வெட்டல, நமக்கு டிஸ்டர்பா இருக்கக்கூடிய கிளைப்பகுதியை தான் வெட்டிக்க சொல்றோம், யாருக்கும் பாதகம் வரக்கூடாது. அதுக்கு தான் இவ்வளவு 2 தாந்திரிக பரிகாரம் எக்ஸ்ட்ரா இருக்குதுங்களே. சரி ஏனுங்க, தனித்தராக வருது அப்படி எடுக்க முடியாது. நம்ம வந்து பொதுவாக கிரக சேர்க்கை சொல்றேங்க. அது வந்து அந்த செவ்வாய் எந்த வீட்டுக்கு அதிபதி அப்படி பார்க்கணும், 2ஆம் அதிபதினு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த உங்களுடைய அந்த ராகு சேர்க்கை பெற்றிருக்காரு இல்லையா, அந்த கிரகம் ஏதாவது ஒரு வீட்டுக்கு அதிபதியா தானே இருப்பாருங்க. ஏனுங்க, 6ஆம் இடத்துல என்ன இருக்குங்க உடம்புல, அடி வயிறு இருக்கு. சரி, இப்ப ஜென்ரலா இந்த அடி வயிற்றுல சரி ஓகே, 6ஆம் அதிபதியோட ராகு சேர்க்கை, 6ஆம் அதிபதியோட ராகு சேர்றது நல்லதா கேட்டதா? அது ஒரு கணக்கு இருக்குது இல்லைங்களா. தொழில் பண்றவங்களுக்கு நல்லது, 6ஆம் இடம் கெட்டு போகணும், ஆனா வேலை பார்க்கறவங்களுக்கு கெட்டது. அப்ப 6ஆம் அதிபதிக்கான கிரகம் எதுவோ அந்த கிரகமும் அந்த கிரகத்திற்கு உண்டான நாளும் ராகு காலம் வரும்போது என்ன பண்ணணும், அதற்கான விஷயங்கள் அது வெட்டுறதா அல்லது என்னங்க நாமளே அதை தியாகம் பண்ணிக்கிற விஷயம்லாம் அதில் இருக்கும். சரிங்களா, அதை நம்ம பாவக ரீதியாக பார்த்துக்கணும். சரிங்க சார். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ 2ஆம் பாவத்தை பற்றி பேசும்போது இன்னொரு சிம்பிளாக சொல்லிடுறேன். 3ஆம் அதிபதினு வச்சுக்கோங்க சார். 3ஆம் அதிபதி ராகு சேர்க்கை என்ன பரிகாரம் பண்ணுறது? நீங்களே பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும், நாம உங்களை அலக்களிக்க கூடாது. நாமளே என்ன பண்ணிக்கலாம், 3ஆம் அதிபதி ராகு சேர்க்கை நாமளே என்ன பண்ணிக்கிறோம், வீட்டில் சும்மா லீவ் போட்டுக்கு வந்துக்கிறீங்களா? ஹெட்ஃபோன் மாட்டிக்கிறதுங்களா? நீங்களா செஞ்சுக்கணும். அடுத்தவங்களுக்கு இதை வந்து தானமும் வரக்கூடாது, இதுவும் பண்ணக்கூடாது. அதாவது தானமும் நம்ம செய்வோம், தானம் பண்ணால் இன்னும் பவர் இருக்கு, அது அடுத்த கட்ட பரிகாரம். நாமளே செஞ்சுக்கிறது. இப்போ தான பரிகாரம் அடுத்தவங்களை போய் தேடி பார்த்துக்கணும், நீங்களே பண்ணிக்கிறது என்ன பரிகாரம்? ஒரு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதியும் ராகு சேர்க்கை பெற்றால் அவங்க காது குத்திக்கணும். ஏனென்றால் ராகு என்றால் ஓட்டையிடுவது, ராகுனா உடம்பில் விடக்கூடிய ஓட்டைகள் எல்லாமே ராகு. அப்ப என்ன பண்ணிக்கணும், 3ஆம் அதிபதிக்கான கிழமையும் ராகு காலம் வரக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணிக்கணும், ஓட்டை போட்டுருங்க, தப்பே கிடையாது. சார் நான் சின்ன வயசுலேயே போட்டேங்க சார். எல்லாருக்குமே சின்ன வயசுல போடத்தான் செய்வாங்க. அந்த காது என்ன ஆகிடும், ஓட்டையெல்லாம் அடைச்சிருக்கும், இருக்குமா? அப்போ உங்களுக்கு இது எப்போ வேலை செய்யணும் ஒரு கணக்கு இருக்குதுங்களா. இது எப்போது வேலை செய்யும் சார்? ராகு சேர்க்கை இப்படி இருக்கு சார், எப்போது வேலை செய்யும்? அப்போ ராகு ஒரு கிரகத்தோட சேர்ந்திருக்கும் இல்லையா, அந்த கிரகத்தினுடைய பலன் எப்ப கிடைக்கும்? இப்போ ஒரு சந்திரன் மிதுன லக்னம் சார், சந்திரன் ராகு சேர்க்கைன்னு சொன்னோம். இப்போ வேண்டாம், 3ஆம் இடம் வச்சுக்கோங்க, ரிஷப லக்னம். 3ஆம் அதிபதி யாருங்க, சந்திரன். சந்திரன் ராகு சேர்க்கை எப்போ இருக்கும்? சந்திரன் ராகு சேர்க்கை எப்பொழுது வரும்? அந்த ராகு திசைக்கு அந்த பலன் எப்போ வரும்? சந்திரன் ராகு இணைஞ்சிட்டார், எப்போ பலன் கிடைக்கும் அதுக்கு? சந்திர திசை வரும்போது நடக்கும். இன்னொருக்கா, சந்தன் சாரத்தில் இருந்து திசை நடக்கும் பொழுது, ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் இருந்து ஒரு கிரகம் தன்னுடைய திசையை நடத்துகின்ற பொழுது நடக்கும். சந்திரனுடைய டிஎன்ஏ நட்சத்திரங்கள் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதியிலிருந்து திசை நடக்கும் பொழுது இந்த சந்திரன் ராகு இணை வரும்போது என்ன ஆகுங்க, இப்படிப்பட்ட தோஷம் அல்ல. எப்படிப்பட்ட தோஷம் வருங்க அவருக்கு? 3ஆம் அதிபதி ராகுவோட சேர்க்கப்பெற்ற என்ன ஆகும்?
எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவும் ஜெயிக்காது, தோத்து போய்கிட்டே இருப்பார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் அந்த திசை வரும்போது என்ன பண்ணணுங்க? காதில் ஓட்டை போட்டுக்கணும், ஓட்டை போட்டுக்கணும். ஒரு உடம்புல விழக்கூடிய ஓட்டைகள்லாம் யாருங்க? ராகு பகவான். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இதை பற்றி முதலே பேசியிருக்கிறேன். ஒரு குழந்தைக்கு முதலில் செய்யக்கூடிய பரிகாரம் கேதுவிற்கு, இரண்டாவது பரிகாரம் ராகுவிற்கு. வேற எந்த கிரகத்துக்கு ஃபர்ஸ்ட் பரிகாரம் பண்ணுறது இல்லைங்க. யாருக்கு பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் பரிகாரம் கேது. முடினா, தலை முடினா கேது. அப்போ என்ன பண்ணுறோம்? மொட்டை அடிச்சுட்டு ரெண்டாவது உடம்பில், அதாவது நம்ம கத்தி வச்சு என்ன பண்ணுறோங்க? முடி எடுக்கிறோம். இது என்னங்க? தலை. செவ்வாய் கேதுக்கு பரிகாரம். அடுத்து ஓட்டை, ராகுவுக்கு பரிகாரம். அப்போ யாருக்கு பரிகாரம் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் கேதுவுக்கு, ரெண்டாவது ராகு. அப்போ உடம்பில் விழக்கூடிய ஒவ்வொரு ஓட்டைகளும் ராகு தான் சொல்லும். அப்போ ஒரு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதியோட ராகு சேர்ந்துக்கிட்டா என்ன பண்ணிக்கணும்? காதை ஓட்டப்பட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை, தாந்திரிக ரீதியான விஷயங்களுக்கு பலன் கொடுக்குற ஒரு ராகு தான். எப்படிங்க? ஒரு ராகுவோட சேர்ந்துருச்சேன்னு கவலையே படாதீங்க. ஒரு கிரகம் ராகுவோட சேர்ந்துச்சேன்னு கவலையே படாதீங்க. அதுக்குன்னு என்ன இருக்குதுங்க? தாந்திரிக மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் ஒரு தாந்திரிகம் தானே. இதை நீங்கள் வாழ்வியல் பரிகாரம்னு எடுத்துக்கோங்க, அல்லது தாந்திரிக மெத்தட்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயங்களுமே அதுக்கு பின்னால் என்ன இருக்குதுங்க? ஒரு காரண காரியங்கள் நிச்சயமாக இருக்கிறது. சரி சார், இப்போ ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி ராகு சேர்க்கை என்ன பண்ணுறது? இப்போ சொல்லணும் இல்லைங்களா? தாந்திரிக பரிகாரம். 4ஆம் அதிபதி ராகு சேர்க்கை பெற்றுச்சு. இப்போ எப்படி தாந்திரிக பரிகாரம் பண்ணுறது? சார் எனக்கு ரொம்ப நாளாக சார் 4ஆம் இடம் எனக்கு ஒரு மனிதனுடைய உடல் சுகம் இல்லையா? ஒரு மனிதனுடைய உடல் சுகமாக இருக்கிறதா இல்லையா என்பதை சொல்வது 4ஆம் அதிபதி. 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி. இப்போ 4ஆம் அதிபதியோட ராகு சேர்ந்துட்டாரா உங்களுக்கு உடல் அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க, இருக்கும் இல்லைங்களா? அப்போ 4ஆம் அதிபதி ராகு சேர்க்கைக்கு என்ன தாந்திரிக பரிகாரம்? அவ்வளோதான். நீங்களே யோசிக்க. ஒன்று நான் ஒன்றும் புதுசாலாம் பண்ண வேண்டியது. 4ஆம் இடம் என்பது நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை. அப்போ நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை அந்த 4ஆம் அதிபதிக்கான கிழமைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் நீங்களா என்ன பண்ணுங்க? கத்தி எடுத்து கிழிச்சிருங்க. என்னங்க? ட்ரெஸ்ஸை தான் கிழிக்கணுங்க, உடம்பே கிழிக்க முடியும்? அப்போ இப்போ இந்த கிழித்து 2 விஷயம் இருக்குதுங்க. இந்த உடைய கிழித்து எங்கே போடணும் இருக்குது, அது ஒரு கணக்கு இருக்குது. நெருப்பு ராசியாக இருந்தால் நீங்களே என்ன பண்ணுங்க? தீக்குச்சி போட்டு எரிச்சிருங்க, தப்பே கிடையாது. பரிகாரம் கண்டிப்பாக வேலை செய்யும். நீங்கள் செஞ்சு பாருங்க. இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம், அதாவது மற்றவங்களுக்கு சொல்கிறோம்ல, நாம் செஞ்சதுக்கான பலன் அடைஞ்சவங்க. நம்பிக்கையோடு செய்யுங்கள், கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? பலன் நிச்சயமாக கிடைக்கும். எந்த இடத்துலையும் பரிகாரங்கள் சோடை போகாது. என்னடா இத்தனை நாளாக பண்டிட் ஜோதிடம் பேசிட்டு இருந்தார், திடீர்னு தாந்திரிக மெத்தேடுக்குள்ளே இறங்கிட்டாருன்னு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் பார்க்கலாம், சில பேர் சாதாரணமாக சொல்லுவாங்க, டக்குன்னு போய் செஞ்சு பாருங்க ரிசல்ட் கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதுங்களா? ஆனால் அது எல்லாமே நிரந்தரம் இல்லை, பண்ணிக்கிட்டே இருக்கணும். ராகுனா என்னங்க? ராகுக்கு என்ன கிடையாது? ராகுக்கு முதல்ல என்ன கிடையாது? ராகுனா என்னங்க? தலை தானே ராகு. உடம்பு இருக்கா? எவ்வளோ உள்ளே போட்டாலும் போய்கிட்டே தான் இருக்கும். ராகுவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ உள்ளே போட்டாலும் போய்கொண்டே தான் இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டா ராகு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்போது தாந்திரிக பரிகாரங்கள் நீங்கள் போகும்போது என்ன பண்ணணுங்க? அதை அதிகப்படியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது எந்த காலகட்டத்தில் செய்யணுங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த ராகு சேர்க்கை எந்த காலகட்டங்களில் அவரை தாக்கும்னு இருக்கு இல்லைங்களா? எல்லா காலகட்டத்திலையும் தாக்கிறார். அது நடப்பதற்கென்று ஒரு காலம் இருக்கும். அந்த காலகட்டங்களில் இந்த பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? கட்டாயமாக 100% விடை கிடைத்தே ஆகணும். சரிங்க சார். இப்போ இன்னொரு சில பேர் கேட்பாங்க, சார் எனக்கு சார் நான் வண்டி எடுக்கிறேங்க சார். நான் நிறைய பேர் 4 வீலர் எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா சார்? நான் ஒரு 4 வீலர் எடுக்கிறேங்க. எப்போ பார்த்தாலும் அந்த 4 வீலர் ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்குது, நடக்குதா இல்லைங்களா? எனக்கு எப்போ ஒரு 4 வீலர் எடுத்தாலும் ஆக்சிடென்ட் ஆகிடுதுங்க சார். அடிக்கடி 4 வீலரில் விபத்து வந்துக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் 4-5 வண்டி எடுத்துட்டேன். எந்த வண்டியில் போனாலும் எனக்கு என்ன ஆகிட்டு இருக்குதுங்க? ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய கண்டங்கள்லாம் வந்திருக்கு. நான் ஒவ்வொன்றிலையும் தப்பிச்சு வந்துக்கிட்டே இருக்கிறேன். நான் கரெக்டாக தான் வண்டி ஓட்டுறேன், ஆனால் எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்?
அப்படி எடுத்துக்கலாங்க. 4ஆம் அதிபதி ராகு சேர்க்கை, 4ஆம் அதிபதி ராகு சேர்க்கை, 4ஆம் அதிபதி 8ல் இருப்பது இல்லையா? 4ஆம் இடம் வண்டி வாகனம், 8ஆம் இடம் கண்டம். அப்போ 4ஆம் அதிபதி ராகு சேர்க்கை இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு என்ன சார் பரிகாரம்? எனக்கு வண்டி வாங்கியே தீரணும் சார், வேற வழியே இல்லை. அப்போ எப்படி அந்த வாழ்வியல் பரிகாரத்தை செய்து அவர் அந்த வண்டி வாகன சுகத்தை அனுபவிக்க முடியும்? நான் சொன்ன கேள்வியிலேயே விடை இருக்கிறது. ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி இருக்கக்கூடிய காரை பழுது பார்த்து வாங்கி ஓட்டுங்க, பிரச்சனை வராது. அதாவது பழைய வண்டி நிலைங்க. 4ஆம் அதிபதி ராகு சேர்க்கை, 4ஆம் அதிபதி 8ல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பண்ணணுங்க? ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆன வண்டியாக இருக்கணும். அதில் இன்னும் சொன்னோன்னா கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும், இதாகாதீங்க. ஆக்சிடென்ட் ஆகி அது இறந்துற வண்டியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். யார் சொன்னாங்க? 4ஆம் அதிபதி ராகு சேர்க்கை இருக்கிறவங்க வாங்கி ஓட்டி பாருங்க, யோகம் கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ராகுனாவே பலி கொடுப்பது தான், ராகுனாவே பலி கொடுத்ததா ராகு பிடிக்கும். அப்ப 4ஆம் அதிபதி ராகு சேர்க்கை, 4ஆம் அதிபதி 8ல் இருக்கிறவங்க ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆன வண்டியை சரி பண்ணி ஓட்டுங்க, அந்த வண்டி நல்லா இருக்கும். கொடூரமா தான் இருக்கும், வேற வழி இல்லை. ராகுனாவே என்னங்க, பயப்பட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? அப்போ இந்த தாந்திரிக மெத்தட்ஸ் அப்படிங்கிறது நாம செஞ்சுக்கிறதா, ஒன்றும் பெரிய உலக அதிசயமெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அப்போ யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுக்கிட்டோம். ஓகேங்க சார். இப்போ 4ஆம் அதிபதி இப்படி சொல்லிட்டோம், வருமானத்துக்கு உண்டான கிரகம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒன்றும் வேணாங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிறது என்னங்க? வருமானம் தானே. ஒரு ஜாதகத்தில் இப்போ வந்து நம்ம ஒரு தத்துவத்தையுடைய ராசியெல்லாம் சொன்னோம் இல்லையா? ஒரு ஜாதகத்தில் நீர் ராசி என்பது தியாகத்தை சொல்லக்கூடிய ராசி. நீர் ராசிங்கிறது தியாகத்தை சொல்லக்கூடிய ராசி. இப்போ ஒன்றும் வேண்டாங்க சார். இப்போ ஏதாவது ஒரு லக்கணம் ஒன்று எடுத்துக்குவோம். உதாரணமாக ஏதாவது ஒரு லக்கணம் 2ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ ஒன்றும் வேண்டாங்க, இதே மிதுனமே எடுத்துக்குவோம். மிதுனத்துக்குள்ளே வரும். இன்னைக்கு என்னமோ மிதுனமே தான் சுழன்று போது, எதனால மிதுனம் வருதுங்க? வாய்க்கே மிதுனங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு வருது. அப்போ இந்த மிதுன லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி யாருங்க? சனி பகவான் 2ல் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்களே செய்கிறதா, நான் இப்போ வந்து எதையுமே தர்மம் செய்ய சொல்லலை, நாமளே செஞ்சுக்கக்கூடிய பரிகாரங்கள் தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி சனி 2ல் இருக்கிறார் அப்படின்னா 8ஆம் அதிபதி 2ல் இருக்கலாமா? முதல்ல லக்னத்திற்கு 8 கூடியவன் 2ஆம் பாவகத்தில் இருக்கலாமா? அப்போ 8ஆம் அதிபதி 2ல் இருந்தால் என்ன ஆகும்? வரக்கூடிய வருமானம், அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் பாதிக்கும் பாதிக்காதான்? எப்போ பாதிக்கும்? சனியுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய திசை, பூசம் மனுஷம் உத்திரட்டாதி, சனியுடைய டிஎன்ஏ நட்சத்திரங்கள் புனர்பூசம் சுவாதி அவிட்டத்திலிருந்து ஒரு திசை நடக்கும் பொழுது 8ஆம் அதிபதி 2ல் வந்து உட்கார்ந்தார்னா அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வருமானம், குடும்பம், அல்லது என்ன இருக்குதுங்க, வாக்கு. 2ஆம் இடங்கிறது சாப்பிட்ற சாப்பாடு, ஃபுட் பாய்சன் ஆகிறது, குடும்ப வாழ்க்கை பிரச்சனையாகிறது, வருமான பிரச்சனையாகிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்கள் பாதிக்கப்படுறது அல்லது பற்கள் பாதிக்கப்படுறது கண்டிப்பாக நடக்கும். 5 விஷயத்தில் ஒரு விஷயம் நடக்காமையே போகாது, 100% நடந்தே தீரும். அப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களை நீங்களே எப்படி பரிகாரம் செஞ்சு தப்பிச்சுக்கிறது? தப்பிச்சுக்கலாமா? என்ன பண்ணலாம்? சொல்கிறேங்கண்ணா. இப்போ இதுக்கு முதல்ல சொல்லி முடிச்சிடுறேங்க. இப்போ 8ஆம் அதிபதி 2ல் இருக்காருங்க சார். அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான நாமளே ஒரு தாந்திரிக மெத்தடாக பரிகாரம் செஞ்சு சரி பண்ணிக்கிறது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி 2ல் இருக்கிறாருன்னா 2ஆம் இடம் என்பது என்னங்க? சாப்பிடக்கூடிய உணவு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எத்தனாம் இடத்துல இருக்குதுங்க? 2ஆம் இடத்தில் இருக்குது. 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது அந்த 8ஆம் அதிபதி சனி பகவான்னா, சனி பகவானுக்கு ஒரு கிழமை இருக்கா இல்லையா? அப்போ அந்த அன்னைக்கு என்ன பண்ணிருங்க? சாப்பிடாம விட்டுருங்க, சாப்பிடாம விட்டுருங்க, விரதம் இருங்க. முடிந்தால் மௌன விரதமும் இருக்கலாம் இல்லையா? அப்ப 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது விரதம் இருக்க வேண்டும், மௌன விரதமும் இருக்க வேண்டும். இருக்கலாமா? ஓகே, இது ஒண்ணு. அடுத்து 8ஆம் அதிபதி 2ல் இருக்கிறார் அப்படின்னா இப்போ 8ஆம் இடத்துக்கு உண்டான அந்த அதிபதிக்கான உணவுகளை முற்றிலுமா தவிர்த்திடணும்.
அப்ப 8ஆம் அதிபதி சனி பகவானுக்கு உண்டான உணவு என்ன? எள்ளு, நல்லெண்ணெய் உணவுகள். அப்ப இந்த உணவுகளை எல்லாம் என்ன பண்ணணுங்க, அறவே சாப்பிடாமல் தவிர்த்துட்டு சனிக்கிழமை நாள விரதமும் மௌன விரதமும் இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? அந்த 8ஆம் இடத்தினுடைய தோஷம் கண்டிப்பாக குறைவாகும். அடுத்து 3வது பரிகாரம். 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் தானே. அப்ப அந்த சனிக்கிழமை நாளில் மட்டும் குடும்பத்தொட்டு தனியா பிரிஞ்சு போய் ஒரு நாள் ஃபுல்லா இருந்துடணும். ஓகேங்களா? அப்ப சனிக்கிழமை காலையில சூரிய உதயம் 6 மணிக்கு உதிக்குதுன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில சூரிய உதயம் உதிக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? எங்காவது போடுங்க, ஒரு லாட்ஜ் எடுத்து கூட தங்கிட்டு வாங்க கூட தப்பு இல்லை. பிரச்சனையுடைய தாக்கம் கண்டிப்பா கம்மியும். அப்போ விரதம், மௌன விரதம், அந்த கிரகத்திற்கான உணவுகளை தவிர்த்து கொள்வது, அந்த பாவத்திற்குண்டான அந்த குடும்பத்தை விட்டு விலகி நிற்பது, இந்த மாதிரி பரிகாரங்களை பண்ணிக்கும் போது கண்டிப்பா என்ன ஆகும்? பிரச்சனை குறையணும், குறைஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நம்ம எதுவுமே தப்பா பண்ணல, எதுவும் பண்ணலைங்க, தப்பா பண்ணல. அந்த கிரகத்திற்குண்டான விஷயங்களை தான் என்ன பண்றோம், நாமளே என்ன பண்ணிக்கிறோம், தியாகம் செய்து கொள்கிறோம். பண்ணுங்க, கண்டிப்பா நடந்தே தீரும். ஏனுங்க, கெட்டு போன உணவு சாப்பிடலான்னா அது அப்படி எடுத்துக்க முடியாதுங்க. அல்ல சார், அதுக்கு இன்னும் நம்ம சொல்லலாம். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறனால சில பரிகாரங்கள்லாம் அதில் இருக்கு, அதுக்குள்ளே சூட்சமான பரிகாரமெல்லாம் இருக்கு. அதை நம்ம சொல்ற பரிகாரங்கள் யாரையுமே என்ன பண்ணிக்க கூடாதுங்க, கெட்டவர் ஆக்கிய கூடாது. அதுக்குள்ள இருக்கு சூட்சம், அது கேட்கறவங்களுக்கு சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் கேட்குற இதுக்கு வேற பரிகாரமெல்லாம் இருக்குது. 8ஆம் அதிபதி 2 இருந்தால் வேற பரிகாரமெல்லாம் இருக்கு. அது சொல்லவும் முடியாது. அந்த பரிகாரங்களை என்ன பண்ண முடியாதுங்க, வெளியில இங்கே சொல்லவும் முடியாது. சொன்னாலும் தூக்கிட்டு போயிடுவாங்க, நம்ம போலீஸ் கூட குடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பரிகாரம்லாம் இருக்குது அதுக்குள்ள. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி சில என்ன சொல்றதுங்க, அதுக்காக இதெல்லாம் ஒன்றும் நம்ம ஒருத்தர் நம்ம பணம் கொடுக்குற பரிகாரமெல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு பிறகு பணம் கொடுக்குற ஏமாத்துற பரிகாரம் நாமளே செஞ்சுக்கிறதா, எளிமையான பரிகாரங்கள் தான். சரிங்களா? நாம யாருக்கிட்ட போய் பணம் அப்படிங்கிறதுல எப்பவுமே நம்மகிட்ட கிடையாது. இந்த பரிகாரங்கிற ஒரு விஷயம் கோவில் வழிபாடு, வாழ்வியல் பரிகாரம் தான் நம்மகிட்ட இருக்கும். எங்கேயும் போய் ஒருத்தட்ட போய் ஒருத்த போய் எந்த ஒரு விஷயம், ஒரு கிளைண்ட் ஒருத்த பக்கம் அனுப்புறதுனா கூட நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ₹1 கூட காசு வாங்க மாட்டோம். இது வரைக்கும் ₹1 வாங்கிட்டு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், இருக்கவே இருக்காது நம்மகிட்ட. இந்த பரிகாரங்கிற பேச்சில் பணம் பிடுங்கிறது நிறைய பார்த்துருப்பீங்க யூடியூப்ல எல்லாம். ஒரு சில ஜோதிடர் எல்லாம் போனீங்கன்னா மாந்தி தோஷம் இருக்கு, ₹60,000 கொடு, ₹1,00,000 கொடு, அந்த மாதிரி ஜோசியர் இருக்கிறாங்க. அது யாரு, நிறைய பேர் அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். போனாலே போதுங்க, மாந்தி தோஷம் ₹60,000 கூட, ₹1,00,000 கொடு. இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒன்றும் நிறைய பேர்ல ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அது அவங்களுடைய கர்மா, அவங்க அனுபவிச்சுட்டு போறாங்க, அது வேற விஷயம். அப்போ இந்த மாதிரி இப்போ நிறைய ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு பரிகாரத்திலும் ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு. இங்க இப்போ திருச்சி ஓயா மாதிரி, ஐயோ சொல்லவே வேணாம், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க. சரி, அவங்க கர்மா அவங்க அனுபவிச்சுட்டு போறாங்க இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்னங்க, தெய்வ வழிபாட்டிற்கு மிஞ்சிய இந்த பரிகாரம் கிடையாது, தான தர்மத்திற்கு மிஞ்சிய பரிகாரங்களும் கிடையாது, நீங்களே தியாகம் செய்யக்கூடிய பரிகாரங்களும் இருக்கு. அப்போ பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் நாம எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறதா முக்கியம் இல்லைங்களா? எப்படி செய்ய போறோம், அப்ப நாம தியாகம் பண்ண போறோமா, தான தர்மம் பண்ண போறோமா, அல்லது நாமளே நாம பண்ணிக்கலாமா? ஏன்னா நம்ம ஜப்ஜெக்ட் விட்டு வெளியே போக வேணாம். என்னைக்குமே நான் ஜப்ஜெக்ட் விட்டு வெளியே போறது நமக்கு பிடிக்காது. தாந்திரிகம் சொல்றேங்க, வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒரு ஜாதகத்திலைங்க சார், இந்த ராகு பகவானுடைய சேர்க்கை தோஷங்கிறான். ஆனால் ராகு பகவான் ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுப்பார், அதையும் நம்ம மறக்கக்கூடாது. ராகு பகவானுடைய காரகத்தோடு ஒன்றிணைந்து செல்பவர்களுக்கு நன்மையே கொடுப்பார். அப்ப ராகு பகவான் யாரு? வெளிநாட்டு வாழ்க்கைக்கு உண்டானவர் ராகு பகவான். வெளிநாட்டு வாழ்க்கை ராகு பகவான், மீடியா துறை ராகு பகவான், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ராகு பகவான். அப்போ ஒரு மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ராகு சேர்க்கை ஒண்ணுமே பண்ணாது. என்னங்க, ஒண்ணுமே பண்ணாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு தான் என்னங்க, விமானம், ராகு தான் ரயில்வே துறை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப ராகுவுடைய காரகத்தோடு ஒன்றிணைந்து செல்பவர்களுக்கு வேணா நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க சொன்ன மாதிரி தான் சார் எனக்கு இருக்குது, எனக்கு 2ஆம் அதிபதி குரு ராகுவோட சேர்க்கை சார், 2ஆம் அதிபதி சனி ராகுவோட சேர்க்கை சார், நான் சூப்பரா நல்லா இருக்கிறேன் சார், நல்லா சம்பாதிக்கிறேன் சார், எங்க இருக்கீங்க, வெளிநாட்டு இருக்குமா, எங்க இருப்பீங்க, வெளிநாட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரிங்க ராகுவிற்கென்று நல்ல விஷயங்களும் இருக்குது, எதையுமே குறையா சொல்லிட முடியாது. ராகுவிற்கென்று நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது. அப்ப அந்த காரகத்துவத்தோடு ஒன்றிணைந்து செல்பவர்களுக்கு என்ன வராதுங்க,
பெரிய அளவில் தோஷம் என்பது வராது. சரிங்க சார், இருக்கு. இப்போ ஒரு சில பேருக்குங்க, இப்போ வந்து நம்ம 2ஆம் இடத்தை பற்றி பேசணும், 3ஆம் இடத்தை பற்றி பேசணும், 4ஆம் இடத்தை பற்றி பேசணும். லக்னம்னு இருக்குது இல்லையா? நிறைய பேருடைய கேள்வி தான், சார் எனக்கு லக்னாதிபதியே ராகு சேர்க்கை பெற்றுட்டார் சார். கேள்வி இருக்கும் இல்லையா? லக்னாதிபதியே எனக்கு ராகு சேர்க்கை பெற்றுட்டாரு, அப்போ எனக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும்? நான் எதை செஞ்சாலும் எனக்கு தோல்வியிலேயே முடியுதுங்க சார், எது பண்ணாலும் எனக்கு மிகப்பெரிய தோல்வியிலேயே முடியுது அப்படின்னா, லக்னாதிபதி ராகு சேர்க்கையை பெற்றவர்கள் என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம்? மொட்டை அடிச்சுக்கலாம், அவ்வளோதான். லக்னாதிபதினா என்னங்க? தலை. ராகு சேர்க்கை, அப்போ அந்த அந்த லக்னாதிபதிக்குன்னு ஒரு கிழமை இருக்கும் இல்லைங்களா? அந்த கிழமையும் அந்த ராகு காலம் சேரக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணலாம்? மொட்டை எடுத்துக்கொள்ளலாம். லக்னாதிபதி ராகு சேர்க்கை, அவ்வளோதான். எந்த வீட்டில் தான் இருந்துட்டு போகிறாங்க, நமக்கு அது தேவையே இல்லை. ராகு சேர்ந்தாலும் அடிக்கணும். ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் இருக்குதுங்க. லக்னாதிபதி உங்களுக்கு அவயோகியை போய் ராகு சேர்ந்தானா தானாகவே யோகத்தை கொடுத்துருவார். லக்னாதிபதி அவயோகியாகி ராகுவோட சேர்ந்தா தானாகவே யோகம் வந்துடும். நீங்கள் எதுக்கு மொட்டை அடிக்கிறீங்க? லக்னாதிபதி முடக்கு கிரகமாகி ராகுவோட சேர்ந்தாலும் தானாகவே யோகம் வந்துடும். இப்படி நிறைய சூட்சமங்கள். இப்போ லக்னாதிபதி திசைக்கு எதிரியாகி ராகுவோட சேர்ந்தாலும் நன்மையாயிரும். வக்ரம். அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எல்லாருக்கும் ஒரு திசை நடக்குமா நடக்காதுங்களா? எல்லோருக்கும் ஒரு திசை நடக்குமா நடக்காதுங்களா? அப்போ அந்த திசை எதிரின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? வேதகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்கு லக்னாதிபதியே எதிரியாகி, அதாவது வேதகனாகி ராகுவோட சேர்ந்து அந்த திசை முழுக்க உங்களுக்கு எல்லா செயலுக்கும் வெற்றி தான். அப்போ ஜோதிட சாஸ்திரத்திற்குள்ள வந்து என்னங்க, உள்சூட்சமங்கள் நிறையா இருக்கு. நாம் எடுத்தோடையும் என்ன பண்ண முடியாது, எடுத்தா போக்கணும் வந்து பல பரிகாரத்தை செஞ்சிட முடியாது. அப்போ அந்த பரிகாரம் செய்யறதுக்குள்ளேயும் என்ன இருக்குதுங்க, சில சூட்சமமான விஷயங்கள் இருக்கிறது. சரிங்க சார், இப்போ ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியோட ராகு சேர்ந்துட்டார். இப்போ லக்னாதிபதி சொன்னா, 2ஆம் அதிபதி சொன்னா, ஒரு சிம்பிளா இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ். 5ஆம் அதிபதியோட ராகு சேர்ந்திருக்கிறார், என்ன பரிகாரம் பண்றது? என்னங்க, சினிமா டிக்கெட்டை வாங்கி கிழிச்சு போடலாம், இது ஒரு பரிகாரம். 5ஆம் அதிபதி ராகு சேர்க்கை என்றால் குலதெய்வத்திற்கு என்ன கொடுக்கணும்? பலி கொடுக்கணும். என்ன பலி கொடுப்பீங்க அது நீங்களே பார்த்துக்குங்க. அதை ஒரு பேச்சை பேசி அது ஒரு தப்பாயிடக்கூடாது. சில பக்கம் எலுமிச்சிக்காய் அரிஞ்சு போகிறவங்க இருக்காங்க, பூசணிக்காய் உடைக்கிறவங்க இருக்காங்க, கோழி வெட்டுறவங்க இருக்காங்க, ஆடு வெட்டுறவங்க இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 5ஆம் அதிபதி ராகு சேர்க்கை பெற்றால் கண்டிப்பாக குலதெய்வம் என்ன கேட்கும்? பலி கேட்கும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போனாலே பலி கொடுத்தாதான் குலதெய்வம் அருள் கொடுக்கும். 5ஆம் அதிபதி ராகு சேர்க்கை இருந்துச்சுன்னா, இப்போ சிம்பிளாக இந்த ஊர்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் சைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாக குலதெய்வம் கோயிலுக்கு போனால் வருஷம் இருக்க என்ன பண்ணுவாங்க? பலி கொடுக்கல், கெடா வெட்டுறது, இதெல்லாம் இருக்கும். அப்போ 5ஆம் அதிபதியோடு ராகு சேர்க்கை பெற்றவர்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்றால் பலி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் பலன் கிடைக்கும். அது எப்படி வேணால் பலிக்கணும். எலுமிச்சிக்காய் கொடுப்பீங்களோ, பூசணிக்காய் கொடுப்பீங்களோ, கோழி கொடுப்பீங்களோ, கெடாய் கொடுப்பீங்களோ, அது உங்களுடைய விஷயம். ஏன்னா இதில் சைவ சித்தாந்தம் இருக்குது, அசைவம் இருக்குது. அப்போ யார் எப்படி பண்ணுறாங்கிறது அவங்களுடைய நிலையை பொறுத்தது தான். அதாவது ஒரு பூசணிக்காய் உடைப்பது எதை வெட்டுறதுக்கு சமம்? பூசணிக்காய் வெற்றி எதை சொல்லுவாங்க? எதை வெட்டுறதுக்கு சமம்னு ஒரு பேச்சுவாக்கில் சொல்லுவாங்க. அது வேணாம், அது ஒரு உயிரினத்தை வெட்டுறதுக்கு சமம், அந்த தோஷம் எல்லாம் நீங்கணும் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து இதுக்குன்னு சில இதெல்லாம் இருக்கு, அதை சொல்லக்கூடாது. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு, ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியாதவங்க தான் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பூசணிக்காய் வெட்டுறது, எலுமிச்சிக்காய் வெட்டுறதெல்லாம் செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா அதுக்குள்ளேயும் ஒரு சில தத்துவங்களுக்கு நீ எதையுமே வந்து நான் எப்பவும் சொல்றேன், யாருக்கும் பாதகமாக இல்லாத வகையில் பரிகாரம் இருக்க வேண்டும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சைவமே சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கணேஷ் ஐயாவெல்லாம் சைவம் மட்டும் தான் சாப்பிடுவார், மாணிக்கையா அசைவம் மட்டும் தான் சாப்பிடுவார். அப்படியாங்க? சும்மா மாற்றி சொல்லிட்டேன், வேற ஒன்றும் கவலைப்படாதீங்க. சும்மா தமாசுக்குங்க. ஏன்னா அப்படியே மாட்டு அப்படியே என்ன பண்ணிக்கங்க, ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிவர்ஸ் ஐயா மாணிக்கையே சுத்த செய்வோம் அது சொல்லிடுறோம். ஏங்க அவர் ஏதோ பூஜைக்கு போகிற சொன்ன மாதிரி ஏதாச்சும் சொல்லி இல்லை, சும்மா தமாசுக்காக சொன்னேன். ஓகே. அப்போது பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு செயல்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும், கொடுக்காமல் போகவே போகாது. பரிகாரங்களை நம்ம எப்படி செய்கிறோங்கிறதா நம்ம என்ன இருக்குதுங்க, அதனுடைய தத்துவமே அடங்கியிருக்கு. சரிங்களா? சரிங்க சார். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து 12ஆம் அதிபதி
ராகு சேர்க்கை. டைம் இல்லைங்க, ஒவ்வொரு பாவத்துக்கு போனோம்னா அது நிறைய உள்ள எடுத்து சொல்லணும். ஒரு சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு ஜாதகத்தில் 12ஆம் அதிபதி ராகு சேர்க்கை இருந்துச்சுன்னா, பொதுவாக வெளிநாட்டு இருக்கிறவங்களுக்கு யோகம், உள்ளூர் இருக்கிறவங்களுக்கு 12ஆம் அதிபதியோடு ராகு செய்யும்போது என்ன ஆகுங்க, விரயம் குறையத்தான் போகுது, தப்பு இல்லை. ஆனால் விரயம் மட்டும் குறையாது, இன்னொன்றும் குறைஞ்சிரும். அயன சயனம் குறைஞ்சிரும் இல்லையா? அப்போ 12ஆம் அதிபதி ராகு சேர்க்க போயிரு. சார் எனக்கு விரைய செலவு இல்லை, ஆனால் நல்லா தூங்குறியான்னு கேளுங்க, இருக்காது. நிம்மதியாக இருக்கிறீங்க கேளுங்க, இருக்காது. எனக்கு என்ன காடு சார், எனக்கு காசு பணமெல்லாம் இருக்குதுங்க சார், சொத்தெல்லாம் நிறையா வச்சிருக்கிறேன், எல்லாம் இருக்குது, பணம் கிடக்குது, சொத்து கிடக்குது, நகை கிடக்குது, எல்லாம். ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி மட்டும் இல்லைம்மாங்க. 12ஆம் அதிபதி ராகு சேர்க்கை பெற்றவங்க வாழ்க்கையில் நிம்மதி மட்டும் இல்லை என்று சொல்வார்கள். அப்போ அவங்களுக்கு என்ன பரிகாரம்? இது சிம்பிள் தான். 12ஆம் இடத்துல தான் மிகப்பெரிய கர்மாவை ஒரு மனுஷனுடைய 12ஆம் இடத்துல தான் என்ன இருக்குதுங்க, செருப்பு இருக்குது. 12ஆம் இடத்துல தான் என்ன இருக்குதுங்க, போர்வை இருக்கு, அதாவது பெட்ஷீட் இருக்கு, போர்வை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 12ஆம் அதிபதி ராகு சேர்க்கை இருக்குதுன்னா, எனக்கு வந்து தூக்கமே வரமாங்கிது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம், அந்த 12ஆம் அதிபதிக்கு உண்டான நாளில் வரக்கூடிய ராகு காலத்தில் நீங்க போட்டிருக்கிற செருப்பையோ அல்லது இது போர்வையோ என்ன பண்ணணும், கிழிச்சு போட்டுடணும். அது கிழிச்சு போடுறீங்களா, தண்ணியில் போடுறீங்களா, நெருப்பில் போட்டு இருக்கிறீங்களா, இது என்னவோ அது உங்களுடைய இதை பொறுத்தது தான். அப்போ அதுக்கு எப்பவுமே செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அந்த தாக்கம் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஏன்னா மனுஷனுக்கு எல்லாருக்குமே எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி பிரச்சனை இருக்க போகிறது கிடையாது இல்லையா? இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் இப்போ வந்து இந்த ராகு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆச்சுங்க, இப்போ லாஸ்ட்டாக மே மாதம் ஆச்சு இல்லைங்களா? பிப்ரவரியிலிருந்தே ராகுவால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைஃப் போயிட்டு இருக்கு. போன பிப்ரவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, சம்மந்தமே இருக்காது. செக் பண்ணி பாருங்க. ஆமாங்க, ராகு கேதுக்கள் 3 மாதத்திற்கு முன்பே பலன் தருவார்கள். சனி பகவான் 6 மாதத்திற்கு முன்பே பலன் தருவார். குரு பகவான் 2 மாதத்திற்கு முன்பே பலன். இது வந்து ஜோதிட விதி தான், நாமளும் சொல்லிங்க. குரு பகவான் 2 மாதத்துக்கு முன்னாடியே பலன் தருவார். ராகு கேதுகள் 3 மாதத்துக்கு முன்னாடி தருவாங்க. சனி பகவான் 6 மாதத்துக்கு முன்னாடியே பலன் தருவார். இதுதான் வந்து ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயம், உண்மையும் அதுதான். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதற்கான விஷயம் என்னங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அப்போ நாம் என்ன பண்ணணுங்க, ஒவ்வொரு ஆய்வுகளையும் பார்க்கணும். ஒவ்வொரு ஆய்வுகள் செஞ்சு இது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்கள் தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதை விட்டு போட்டு திருக்கணிதம் பெருசாக வாக்கிய பஞ்சாங்கம்ல சண்டையெல்லாம் வேணாம். திருக்கணித பஞ்சாங்கம் அக்யூரேட்டாக பேசும், சரிங்களா? அதுக்காக வாக்கிய பஞ்சாங்கம் பொய்ன்னு நம்ம சொல்லலைங்க. நாம் எந்த ஒரு விஷயத்தையுமே என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் யூடியூப்பில் பேசிகிட்டு இருப்பார், என்ன பாரு வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரி, அவர் ஃபேமஸாக இருக்காக சொல்லிடுறார். வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரி, வாக்கிய பஞ்சாங்கம் தான். நீங்கள் எத்தனை திருக்கணித பஞ்சாங்கத்தை ஆராய்ச்சி பண்ணீங்க, வாக்கிய பஞ்சாங்கம் சரின்னு சொல்கிறேன்னு கேட்கணும். இல்லை எனக்கு திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரி, வாக்கிய பஞ்சாங்கம் பொய்யும் நாங்கள் சொல்ல கிடையாது. ஆய்வு செய்யவரும் அவருடைய கண்ணோட்டத்தை பொறுத்தது, அவருடைய அனுபவத்தை பொறுத்தது, நாம் அதை குறை சொல்லக்கூடாது. அப்போ திருக்கணிதம் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் அக்யூரேட்டாக இருக்கும். அது பலாபலன்களை எடுத்து சொல்கிறதுல துல்லியமாக இருக்கக்கூடியது திருக்கணிதம். ஒன்று அப்படி இல்லை, வாக்கியம் தான் சொல்கிறவங்களுக்கு அதை ஆராய்ச்சி பண்ண தெரியலன்னு அர்த்தம், அல்லது ஆராய்ச்சி பண்ணலைன்னு அர்த்தம். இதுதான் உண்மை, சரிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு புகழடையறதுக்காக அவங்க பாட்டு கொண்டு சொல்லிட்டு அவங்களுடைய மார்க்கெட்டை உயர்த்திக்கிறாங்க. ஆனால் சம்பவங்கள் எதை வைத்து நடக்கிறது, என்ன உண்மையாக நடந்தது என்ன பண்ணணுங்க, நாம் ஆய்வு பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். உண்மையாகவே என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதம் தான் மிக துல்லியமாக இருக்கிறது. அது சம்பவ நிர்ணயத்தில் மிக மிக துல்லியமாக இருக்கிறது, சரிங்களா? அப்போ நீங்க வந்து தாந்திரிக மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இப்ப சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒவ்வொரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரிக மெத்தட்ஸ் கிட்டத்தட்ட 700 மெத்தட்ஸ் வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு பாவத்தையும் கனெக்ட் பண்ணி 7 மெத்தட். இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு வாழ்வியல் பரிகாரத்தோடு சேர்ந்த தாந்திரிக பரிகாரம் தான். இது ஒரு வாழ்வியல் பரிகாரத்தோடு சேர்ந்தது தானே. நம்ம ஒன்றும் புதுசாலாம் இல்லைங்களா. இது போகணும், நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது என்னதுங்க, ஒரு வாழ்வியல் பரிகாரம் தான். வேணா இந்த வெட்டுறது குத்துறதெல்லாம் வேணா ஒரு தாந்திரிக மெத்தட் எடுத்துக்கலாம், அதுவும் கூட வாழ்வியல் பரிகாரம் தான், சரிங்களா? அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இப்போ ராகு சேர்க்கை பெற்றவங்களுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் சார். யாருக்கெல்லாம் வந்து ஒரு 2-3 பேர் சொல்லுங்க, அதோட முடிச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் ராகு சேர்க்கை இந்த கிரகத்தோட சேர்ந்துருக்குன்னு சொல்லுங்க. ஐயாவுக்கு வந்து 3ஆம் இடத்துல செவ்வாய் ராகு. என்ன லக்னங்க ஐயா? விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கிறது. அப்போ 3ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கு. லக்னாதிபதி 6ஆம் அதிபதி தான் செவ்வாய், அவரோட தான் யார் சேர்ந்திருக்கிறாங்க, ராகு சேர்ந்திருக்கிறாங்க. சொல்றேங்க, லக்னாதிபதியோடு ராகு சேர்க்கை பெற்றிருக்கு அப்படின்னா, லக்னம் 6 குடையவர் செவ்வாய் அப்படின்னா
6ஆம் இடத்துல வேலைன்னு ஒரு விஷயம் இருக்குது, லக்னங்கிறது செயலுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ராகுனா ஐடி துறைன்னு ஒன்று இருக்கு. நீங்க ஐடி துறையில ஒர்க் பண்றீங்களா? கிடையாது. அப்ப ஏன்னா நம்ம பார்த்துக்கணும், ராகுடைய காரகத்தோடு ஒன்றிணைந்து வேலை செய்தால் ராகு தோஷத்தை செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு இப்ப ஐயாவோட என்ன சேர்ந்துருக்குதுங்க, செவ்வாயோட ராகு சேர்ந்துருக்கு. அப்ப செவ்வாயோட ராகு சேரும் பொழுது லக்னாதிபதியோட ராகு சேரலாமா? லக்னாதிபதியோடு ராகு சேர்க்கை பெறலாமா? பெறக்கூடாது. அப்ப லக்னாதிபதியோடு ராகு சேர்க்கை பெற்றா என்ன ஆகும்? செய்யற செயல்பாட்டுக்கு உண்டான பலன் கிடைக்காம போயிடும். இது ஒரு கணக்கு. அப்ப இந்த பலன் கிடைக்காம போகுங்கிறது செவ்வாய் ராகு ஒரு நோக்கி வராங்களா இல்ல தனியா இருக்காங்களா? செவ்வாய் என்ன டிகிரி, ராகு என்ன டிகிரி? செவ்வாய் என்ன நட்சத்திரம், ராகு என்ன நட்சத்திரம்? அப்ப சம்பந்தம் இல்லையா? இல்ல, ராகு தான் என்ன ஆயிட்டாருங்க, ஆல்ரெடி ரிவர்ஸ்ல போயிட்டார். அதனால ராகுவால உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது. உங்களுக்கு இந்த இடத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை பெரிய அளவில் பாதிப்பை உண்டு பண்ணாது. ஆனால் அப்படி நாம் வந்து எடை போட்டக்கூடாது. இப்போ செவ்வாய் வக்கரம்னு வேற சொல்றாருங்க, ராகுவை பீட் பண்ணி செவ்வாய் போயிட்டாருன்னு பார்க்கணும். ஏன்னா ராகு மெதுவாக தான் போவார் இல்லைங்களா? ஒரு பாதத்தில் 2 மாதம் இருப்பார், 9 பாதம் கிடைக்கிறதுக்கு 18 மாதம் ஆகும். அப்போ நீங்கள் அவிட்டம் 2ஆம் பாதத்தில் தான் சொல்றீங்க. ஏன்னா ராகு வக்கரமாகி லேட்டாக தான் போவார், ஆனால் செவ்வாய் சீக்கிரமாக வக்கரமாகி போயிடுவார். அப்போ செவ்வாய் வக்கரமாகி நீங்கள் பிறந்த ஜனன காலத்தில் எந்த அளவுக்கு வக்கரமானார்னு பார்க்கணும். அப்போ வக்கரமாகி ராகு முந்தி போயிட்டாருன்னா கண்டிப்பாக ராகுவால் அடி உண்டு. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முதல்ல செக் பண்ணி சொல்லுங்க, செக் பண்ணா தான் சொல்ல முடியும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுங்க, நீங்கள் பிறந்த நேரத்தில் செவ்வாய் வக்கரமான நேரத்தில் ஒரு 10 நாள் 5 நாள் அல்லது 20 நாள் முன்ன பின்ன போட்டு பாருங்க. செவ்வாய் அந்த அவிட்டம் 2ஆம் பாதத்தில் வக்கரமானவர் ஒரு 4 நாள்லேயே வக்கரமாயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அவர் ஒரு 5 நாள் வக்கரமாகவே இருந்து ராகுவை கடந்து சென்றிருந்தால் கண்டிப்பாக செவ்வாய் ராகு பாதிப்பு. அது நீங்கள் இருக்குதா இல்லையான்னு கரெக்டாக பார்த்து சொல்லுங்க. ஏன்னா நாம் சொல்லக்கூடிய பதில் உங்களுடைய வாழ்க்கையை எந்த வகையிலும் பாதிப்பக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய இதுவே. சரி, ஓகே, வேற ஆராய்ச்சி சொல்லுங்க. அவர் ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டோம். வேற யாருக்கு ராகு சேர்க்கை? நான் சேர்க்கையை தான் கேட்கிறேன், தனித்தே எனக்கு வரவே இல்லை உங்களுக்கு. ஐயாவுக்கு மிதுன லக்னம், மிதுன லக்னம் 7ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை. இப்ப 2 பேரும் மீட் பண்றாங்களா இல்லையா, அது ஒரு கேள்வி இருக்கு. அப்பா இப்பதான் கணக்கு வந்திருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு ஜாதகம் வச்சு செட் ஆனா தானே சொல்ல முடியும். அப்ப ஐயாவுடைய ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை மிதுன லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில். அப்ப இந்த மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் யார்? 6ஆம் இடத்து அதிபதி, லாபாதிபதி அல்லது மாரகாதிபதி. மாரகத்தை விடுங்க, அதை நம்ம கணக்கு எடுத்துக்க வேண்டாம். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய், கடன், வழக்கு, வைத்திய செலவு. அடுத்து 11ஆம் இடம் லாபத்துக்கு உண்டானவர் யாருங்க? செவ்வாய். அவர் எங்க இருக்காரு? 7ல ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்காரு. அப்ப 6ஆம் அதிபதி ராகு சேர்க்கை பெற்றால் ஒருத்தர்கிட்ட அடிமை வேலைக்கு போய் ரொம்ப நாள் வேலை பார்க்க முடியுமா? கை நீட்டி சம்பளம் வாங்க முடியுமா? அல்லது கை நீட்டி சம்பளம் வாங்கினா தான் நிறைய சம்பாதிக்க முடியுமா? முடியாது இல்லையா? கட்டாயிரும் இல்லையா? அப்போ ஆனால் கட்டாயிருனா கூட அதுக்குன்னு ஒரு காலகட்டங்கள். இப்போ செவ்வாய் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது அவருக்கு சரியான வேலையை கொடுக்காது, வேலை பார்த்தாலும் சரியான வருமானத்தை கொடுக்காது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்து இதற்கு இல்லை சார், நல்லா வேலை பார்த்தேன், நான் நல்லா சம்பாரிச்சேன், எனக்கு யோகம் வந்துச்சு, வேலை பார்த்து யோகம் வந்துச்சுன்னா எப்போ வந்திருக்குன்னா அவருக்கு புதன் திசையோ சனி திசையோ நடக்கும் பொழுதுதான் அந்த யோகம் வந்திருக்கும். ஏன் அந்த யோகம் வருது? புதன் பகவானுக்கும் சனி பகவானுக்கும் என்ன ஆகும், அந்த திசையில எதிரியாக வேலை செய்யக்கூடியவர் யாருங்க? வேதகனாக வேலை செய்யக்கூடியவர் செவ்வாய். அப்ப அந்த காலகட்டத்தில் வேலை மூலமா யோகம் உண்டு. நார்மலான காலகட்டங்களில் அந்த செவ்வாயால யோகம் இல்லை. நீங்க சொந்த வேலை பார்க்குறீங்க, அடிமை வேலை பார்க்குறீங்க? அடிமை வேலை யோகம் இருக்குதுங்களா? பார்த்து இல்லை, அவ்வளோதான். இல்லை, உங்களுக்கு புதன் திசையோ சனி திசையோ வந்துச்சா? சரி, எப்படியோ ஓரளவுக்காச்சு வாழ்க்கை இருந்துச்சு இல்லையா? ரொம்ப. ஆனா இந்த புதன் திசை சனி திசை இல்லாத காலகட்டம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இப்ப என்ன திசை ஓடுதுங்க? ஓகே, சரி. அப்போ நமக்கு நீங்க உட்காந்துட்டே சொல்லுங்க, எந்திரிக்க வேணாம். அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேற எந்த காலகட்டத்திலையும் சனி இந்த செவ்வாய் பகவானால வரக்கூடிய தோஷம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு உழைப்போம், அடிமை வேலைக்கு தான் போவோம், என்ன பண்ணாதுங்க, ஒன்றும் நல்ல சம்பளம் வராது, வந்தாலும் ஒன்றும் பெருசா ஜெயிக்க முடியாது. எஸ் ஆர் நோ? எஸ், அவ்வளோதான். ஏன்னா இது உண்மை, அந்த ராகு சேர்க்கை. அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் பண்றது? அப்ப செவ்வாய் ராகு சேர்க்கை 6ஆம் இடம் வேலைக்கு போறீங்க, ராகு சேர்க்கை இருக்குது, அப்ப என்ன பரிகாரம் பண்ணலாம்?
செவ்வாய் ராகு சேர்க்கைக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? செவ்வாய்க்கான மரம் என்னன்னு தேடணும். இப்போ ஆனால் அது வந்து அந்த இருக்கிறது என்ன ராசி? நெருப்பு ராசி, தர்ம ராசி. நெருப்பு ராசி, தர்ம ராசி. இந்த இடத்துல வாழ்வியல் பரிகாரங்கள் தர்மத்தின் மூலமாக தான் வேலை செய்யும். அப்போ 6ஆம் அதிபதி ராகு சேர்க்கை பெற்று 7ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா 6ஆம் இடம் ராகு சேர்க்கை. நம்ம பரிகாரம் எல்லாமே எளிமைதாங்க சார். 6ஆம் அதிபதி ராகு சேர்க்கை பெற்றுச்சு, வேலை சரியா வரல அப்படின்னா 6ஆம் இடத்துல என்ன இருக்குதுங்க? வயிறு பகுதியில் இருக்குது. அப்போ இந்த வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க யாருன்னு தேடி கண்டுபிடிங்க. நிறைய இந்த வயிற்று வலிக்கு அல்சருக்கெல்லாம் டேப்லெட் சாப்பிடுவாங்க இல்லையா? அதுவும் அது அடுத்து நான் தான் சொல்ல வந்தேங்க, நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்து வருவோம். இப்போ இந்த வயிறு வலி அல்சர் பிரச்சனை இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நாம் என்ன பண்ணணும்? மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு குறை. இல்லைன்னா நமக்கு வேலையும் பிரச்சனையாகவும் வயிற்று வலி வந்துடும். இப்போ ராகு வந்து எந்த கிரகத்தோடலாம் சேருதோ ஒன்று உயிர்காரகத்தோத்தையோ அல்லது பொருள்காரகத்தோத்தையோ பாதிக்காமல் போக மாட்டார். ஓகேங்களா? அப்போ நாம் அதுக்கு என்ன பண்ணணும்? அதே தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பண்ணணுங்க? மருத்துவ உதவிகள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? அதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்காம போகாது. என்ன வேணா இருக்கட்டும், ராகு எது கொடுத்தாலும் விழுங்கிடுவார். அப்போ இன்னும் போச்சு. புஷ்கர நவாம்சத்தில் இருந்தா என்ன, எதில் இருந்தா என்ன, கர்ணநாதனா இருந்தா என்ன, ராகு போயிட்டாருன்னா அது அவுட்டு. ராகு சேர்ந்தாருனாவே அந்த பிரச்சனை என்ன பண்ணிருங்க? மைனஸ் பண்ணி விட்டுரும். அப்போ நீங்கள் வந்து இதுக்கு என்ன பரிகாரங்கிறதுனா, செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் என்ன பண்ணணும்? அந்த வயிறு வலி பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணணும்? மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கணும். சார் எனக்கு வயிறு வலியே இல்லை, வயிறு வலி இல்லாதவங்க தான் எனக்கு வயிறு வலி இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியலனா கூட என்ன பண்ணலாம்? 6ஆம் இடம் நோயாளி கூட கொடுத்துடலாம். அது ஏன்னா 6ஆம் இடங்கிறது நோய் தானே. அப்போ நோயாளிகளுக்கு அந்த ராகு காலத்தில் ஏதாவது ஒரு பரிகாரங்களை செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பலன் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ பரிகாரங்களில் இந்த மாதிரி நாமளே செஞ்சுக்கிறது, அடுத்தவங்களுக்கு தர்மம் செய்யறதுன்னு 2 வகை இருக்குது. அப்போ நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த வயிற்று வலி அக்டோபருக்கு அப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். என்னங்க, இந்த போன அக்டோபருக்கு அப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகிருக்கும் இந்த வயிற்று வலி. அதை கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும், இல்லைன்னா வாழ்வியல் பரிகாரம் பண்ணிக்கணும். பண்ணுங்க, பலன் கிடைக்கும். அப்போ எந்த ஒரு பரிகாரமே பலன் கொடுக்காம போகாது. ஆனால் என்னன்னாங்க, இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, இதே செவ்வாய் அவயோகி இருந்ததுனால யோகம் தந்திருப்பார். இங்கே ராகுவே அவயோகி, அப்புறம் எப்படி யோகம் தருவார்? ஏனுங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே ஃபாரின்கிற விஷயமும் உள்ள வரவே இல்லை. அப்போ வேலையில் ஃபாரின்ல இருந்தா இல்லை, அப்பவும் பிரச்சனை பண்ணும். இங்கே செவ்வாய் ராகுக்கு தான் தோஷம். அந்த இடம் பாதகஸ்தானம் இல்லையா? அதை யோசிங்க. மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடம் என்னங்க? பாதகஸ்தானம் இல்லையா? அப்போ 6ஆம் இடங்கிற வேலையில் இருக்கிறவங்களுக்கு 7ஆம் இடங்கிற பாதகஸ்தானத்தை செவ்வாய் போய் உட்காரலாமா? செவ்வாய் ராகுக்கு பரிகாரம் பண்ணுறது மட்டும் பத்தாதுங்க. செவ்வாய் பாதகஸ்தானத்தில் இருக்கிறதுக்கே பரிகாரம் பண்ணணும். செவ்வாய் பாதகஸ்தானத்தில் இருக்கிறதுக்கே பரிகாரம் பண்ணணும். இதில் 2 அந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணணும். அப்போ செவ்வாய் ராகுக்கு பரிகாரம் இதுதாங்க. ஒன்று, வயிறு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கும். இது செவ்வாய் ராகுவுக்கான பரிகாரம். இல்லை எனக்கு வயிறு வலிக்கு இருக்கிறவங்க கிடைக்கலைன்னா நோயாளிகளுக்கு கொடுக்கலாம். நோயாளிகளுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் செவ்வாய்க்கிழமை ராகு ஆபத்தில் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம். அப்போ இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணணுங்க? ஃபாலோ பண்ணணும். பண்ணினா தான் என்ன கிடைக்கும்? விடை கிடைக்கும். சரி, இது மட்டும்தானா? செவ்வாய் ராகு இருக்குதுன்னா 6ஆம் அதிபதி செவ்வாய் ராகு தானே. 6னா தாய் மாமன் இல்லையா? அம்மாவுடைய தம்பி அல்லது அம்மாவுடைய தங்கச்சி, அம்மாவுக்கு அடுத்து பிறந்தது இல்லையா? அப்போ ராகு சேர்ந்தா கட் பண்ணி விட கூடாதா? உங்களுக்கு தாய் மாமன் இருக்காருங்களா? இருந்தாரா? சித்தி யாருமே இல்லை. அப்போ ஆல்ரெடி அது கட் பண்ணிட்டாரு. வராதையே என்ன பண்ணிட்டாரு? இருந்தாலும் கட் பண்ணி விட்டுருவார். 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதரம், அதோட ராகு சேர்க்கை இல்லையா? அப்போ மூத்த சகோதரர் இருந்தாலும் அதையும் கட் பண்ணி விட்டுரும். இருந்து இறந்துட்டாங்களா? இல்லவே இல்லையா? அப்போ விடுங்க, அவ்வளோதான். முதல் ராகு அந்த பக்கம் இடமே கொடுக்கல. நல்ல வேலை, கொடுக்காத வரைக்கும் பரவாயில்ல. கொடுத்துருந்தாரு கட் பண்ணி விட்டுருப்பார். இந்த ராகு கேது பயிற்சியினுடைய தன்மை தாங்க சார். இது எல்லாமே ஒரு காரணம். தீர்வு பிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம ஜப்ஜெக்ட் விட்டு வெளியே போக வேணாம், ஜப்ஜெக்டுக்குள்ளேயே இருப்போம். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்விக்கு பதில் சொன்னோம்னா அந்த ஜப்ஜெக்ட் எதுக்காக வந்திருக்காங்களோ அதனுடைய நோக்கம் வந்து மாறி போயிடும். சரி, வேற யாராச்சும் சொல்லுங்க. ஜனன காலத்தில் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஜனன காலத்தில் யாருக்கெல்லாம் ராகு சேர்க்கை ஒரு கிரகத்து ஐயாவுக்கு வந்து ராகு சந்திரன் என்ன லக்கணங்க? கும்ப லக்கணத்துக்கு ராகுவும் சந்திரனும் சேர்க்கை பெற்றிருக்கிறாங்க, தனுசுல இருக்கிறாங்க. அப்போ இங்கே கும்ப லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல. அப்போ சந்திரனும் ராகும் அப்போ ஒன்று சந்திச்சுக்கிறாங்களா? சந்திரன் என்ன நட்சத்திரம்? நீங்க என்ன நட்சத்திரம் பிறந்தது? ராகு இருக்கிறது. அதான் அது என்ன நட்சத்திரத்தில் இருக்காருங்க?
அப்போ சம்மந்தம் இல்லை. இப்போ சந்திரன் ராகு பெருசாக அட்டாக் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால் கூட அட்டாக் பண்ணுவாங்க. நட்சத்திரம் மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு சந்திரன் அந்த ராகுவால் சந்திரனுக்கு பாதிப்பு பெருசாக இருக்குது, அப்போ பிரச்சனை இல்லை. அல்ல அதெல்லாம் வேணாங்க. ராசி கட்டத்தில் உங்களுக்கு வந்து சந்திரன் ராகு, சந்திரன் வந்து உங்களுக்கு பூராட நாளில் ராகு வந்து மூலம் எத்தனாம் பார்த்துறீங்க? மூணாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏகப்பட்ட டிகிரி கடந்து போயிடுச்சுங்க. அதனால ராகுவால் உங்களுக்கு பாதிப்புகளை சொல்ல முடியாது. சரி ஓகே, அது பிரச்சனை இல்லைங்க. இல்லை ஆனால் அடுத்து வர்றேங்க, இருங்க இது வெயிட் பண்ணுங்க. அடுத்து யாரையாச்சும் கேட்டுக்குவோம். ராகு சேர்க்கை விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னம் 2ஆம் இடத்துல ராகுவும் சந்திரன். இது யாருடைய ஜாதகம்? பையன் ஜாதகம். ஓகே, சந்திரன் நிற்கிற நட்சத்திரம், ராகு நிற்கிற நட்சத்திரம் தெரியாதுங்களா? பையன் என்ன நட்சத்திரம்? எந்த வருஷம் பிறந்தாருங்க? 92. ராகு எத்தனாம் மாதம்? ஐயா 92 4ஆவது மாதம் ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்க. 92வது வருஷம் 4ஆவது மாதம் ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்க. கண்டுபிடிச்சல ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. எத்தனை பாருங்க, 92 4ஆவது மாதம் எத்தனாம் பாதம் தெரியுங்களா? 1ஆம் பாதம். நல்லா தெரியுங்களா? சரி ஓகே. எப்படி இருந்தாலும் மூலம் 1ஆம் பாதங்கும் போது கண்டிப்பாக ராகு ஒன்று மூலத்துக்கு தாண்டி தான் இருக்கிறக்கு வாய்ப்பு இல்லை, பக்கத்தில் தான் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த இடத்துல சந்திரன் ராகு பாதிக்குமா பாதிக்காதா? ஒரு கேள்வி இருக்குது. இந்த இடத்துல சந்திரன் ராகு பாதிக்குமா பாதிக்காதா? 9ஆம் இடம்னா யாருங்க? அப்பா குண்டான கிரகம் தானே ராகுவோட சேர்ந்திருக்கு. அப்பா குண்டான கிரகம் தானே ராகுவோட சேர்ந்திருக்கு. அப்போ சந்திரன் ராகு சேர்க்கை இப்போ வந்து அப்பாவுக்கோ இல்லை ஜாதகருக்கோ பாதிப்பு ஏற்படுத்துமோ ஏற்படுத்தாதான்? சொல்லுங்க. அப்பா என்ன பண்றாரு? பிரிஞ்சிட்டார் இல்லையா? அப்போ சரிங்க. சந்திரன் எத்தனாம் தேதிங்க? மூலம் 3. அப்போ சந்திரன் ராகு சேர்க்கை பலமாக இருக்கு. 9ஆம் இடம்னா யாருங்க? அப்பா தானே. ராகுனா என்ன பண்ணும்? வெட்டி விட்டுரும் இல்லையா? வெட்டி விட்டுருச்சா வெட்டி விடலீங்களா? அவ்வளோதான் விஷயம். அப்போ வந்துங்க ராகு சேர்க்கை ஒரு கொடூரமான சேர்க்கை தான். ஆனால் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, இந்த விருச்சிக லக்கணத்தை பொறுத்த வரையில் சந்திரனே பாதகாதிபதியும் கூட. நம்ம 2 பக்கம் கணக்கு பார்க்கணும். அப்போ சந்திரன் ராகு வெட்டி விடுறது அப்படிங்கிறது நல்லதா கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது வேற காரணமாக இருக்கலாம். ஆனால் சந்திரன் ராகு இணைந்து விருச்சிக லக்னத்துக்கு நல்லது தான். அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த அப்பா கூட இருக்கிற வரைக்கும் அந்த ஜாதகருக்கு நல்லது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விருச்சிக லக்னத்துக்கு சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறது. அப்பா கூட இருக்கிற வரைக்கும் அவருக்கு நல்லது. அப்பா விட்டு பிரிஞ்சு போனால் கெட்டது. ஏன் கெட்டது? அப்பா இருக்கிற வரைக்கும் தான் அது பாதகாதிபதி, அப்பா இல்லைன்னா அது பாக்கியாதிபதி. இப்போ ராகு பார்த்துங்க எப்படி வேலை செய்வார். அப்பா இருக்கிற வரைக்கும் அவர் பாதகாதிபதி ராகு சேர்க்கை பெறலாமா வேண்டாமா? பெறலாம். அதே சமயத்தில் பாக்கியாதிபதி ராகு சேர்க்கை பெறலாமா? பெறக்கூடாது. அப்போ அப்பா கூட இருக்கிற வரைக்கும் சந்திரன் ராகு நல்லது, அப்பா விட்டு பிரிஞ்சா சந்திரன் ராகு கெட்டது. அப்போ அவருக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்களை என்ன பண்ணிடும்? ராகு கெடுத்து விட்டுரும். என்ன பண்ணிட்டு இருக்காருங்க பையன்? வேலைக்கு சேர்ந்திருக்காரு. ஓகே, பிரிஞ்சுதான் இருக்கிறீங்க. ஓகே, அதனால தான் சந்திரன் ராகு பிரித்து வச்சிருக்கிறது ஒரு பொது கணக்கு. ஆனால் ஒன்றுங்க, சந்திரன் ராகு சேர்க்கை அவர் அப்பாவோட சேர்ந்தா தான் யோகத்தையும் கொடுக்கும். அதையும் மறந்துடாதீங்க. சரிங்க. அப்போ என்னன்னா இந்த சந்திரன் ராகு சேர்க்கை என்னங்க ரொம்ப ஒரு கொடூரமான சேர்க்கை. ஆனால் ஒன்றுங்க, அவர் காலங்கள் போக போக பாதகாதிபதியாக ராகு சேர்க்கை வாங்குறது நல்லது. இப்பவும் சொல்கிறேன், அப்பா கூட இருந்தால் இன்னும் நல்லா டெவலப் ஆகிடுவார். அப்போ இது ஒரு காரணம் மட்டுமே இருக்காதுங்க, இதுக்கு இன்னும் பல காரணங்களுக்கு அவர் ஏன் சேராமல் போனாங்க. ஆனால் சந்திரன் ராகு சேர்க்கையை பொறுத்தவரை அப்பா கூட இருக்கிறது யோகம். சரிங்களா? வெளியில் இருக்கார், பிரச்சனை எதுவும் கிடையாது. சரி ஓகே, அப்படியே இருக்கட்டும் கொடுங்க, அதான் நல்லது. பிரச்சனை பண்ணிட்டு போனால் இன்னும் ராகு என்ன பண்ணுவார்? கிடைக்கிற யோகத்தை தடுத்துருவார். வருவார், பார்ப்பார். சரி அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நீங்கள் பையன் கூட சண்டை போட்டு போனாரா? அப்புறம் என்ன, விடுங்க. அதான் அதனால தான் இன்னும் நல்லா வச்சிருக்குதுங்க. ஒரே அடியாக சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருந்தா
கஷ்டம்தான். அப்போ பாதகாதிபதியோடு ராகு சேர்க்கை பெறுவது என்னதுங்க? நல்ல விஷயம். சரிங்களா? அதனால வந்து இதற்கும் அதற்கும் வருதுங்க. சரிங்க, பரவாயில்லைங்க. அப்பா கூட்டு வந்துருங்க கல்யாணத்துக்கு, என்ன பண்றதுங்க ப்ரோ? சரி, இல்ல வந்துருவார். அதுக்கு நீங்க வேற ஜாதகத்துல வேற காரணங்கள், ராகு சேர்க்கையால அது பாதிக்காது, வேறு காரணங்கள் கண்டிப்பா என்ன இருக்கும்? நிச்சயமா ஜாதகத்தில் இருக்கும். அப்பா கூட இருந்தா தான் அவருக்கு யோகமே. ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும். அதுக்கான விஷயம் வந்து கண்டிப்பா கிடைக்க வைக்கும் கிரகம். சரிங்களா? சரி, ஓகே. வேற யாருக்கு சந்திரன் ராகு இணைவு? புதன் சூரியன், புதன் சூரியன் ராகுவோட சேர்ந்திருக்கு. என்ன லக்கணம்? மகர லக்கணத்துக்கு புதனோடு ராகு சூரியன். யார் ஜாதகம்? சரி, இப்ப யார மீட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கணும். சூரியன் யாரோட மீட் பண்றார்? அல்லங்க, சூரியன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் பாருங்க. சூரியன் ராகு, இன்னொன்னு யார் சொன்னாங்க? புதன். சரி, மிதுன லக்னத்தில் ராகு புதன் சூரியன், மீன லக்னத்தில். ஓகே, சரி, ஓகே, சரிங்க, சரிங்க. சூரியன் ரேவதி கடந்து போயிட்டாரு. சூரியன் ரேவதி எத்தனாம் பாதம்? சரிங்க. இவரு ராகு? ஓகே, கடந்துட்டாரு. இன்னொரு கிரகம் சொன்னீங்களா? புதன் கடந்துட்டாரு, ஆனா கிட்டத்தட்ட பக்கத்திலேயே தான் இருக்காரு. அந்த டிகிரி அளவு சொல்லுங்க பார்க்கலாம். உத்திரட்டாதி 1னா எத்தனை டிகிரி? ஏன்னா உத்திரட்டாதி 1 ஸ்டார்டிங்ல வந்து கடைசியில், உத்திரட்டாதி 2 கடைசியில் போனா கூட ஒரு 6-7 டிகிரி தாண்டி வரும். அதனால தான் கேட்டேன். 337. சரிங்க, ஒரே பாயிண்ட் தான், 5 டிகிரிக்குள்ளதான் இருக்கு. அப்போ கண்டிப்பா ராகுவால பாதிப்பு உண்டு. அது பிரச்சனை இல்லை, சூரியனை விட்டுருங்க, அவர் கடந்து போயிட்டார். உங்க ஜாதகம் தான் அது இல்லைங்களா? உங்களுடைய ஜாதகம் தானே? சரி, இப்போ புதனோட யார் சேர்ந்திருக்கிறாங்க? ராகு சேர்ந்திருக்காரு. புதனோடு ராகு சேரும் பொழுது, புதன் யாருங்க லக்கணத்துக்கு? மகர லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி. இப்போ 6ஆம் இடம்னா என்ன, 9ஆம் இடம் என்ன, இதுல இருக்கக்கூடிய உயிர் காரகத்துவம் என்ன, பொருள் காரகத்துவம் என்ன? 6ஆம் இடம்ங்கிறது அவங்களுடைய அம்மாவுடைய தம்பின்னு எடுத்துக்கலாம், அல்லது தங்கச்சின்னு எடுத்துக்கலாம். உங்க அம்மாவுக்கு வந்து தாய் மாமன் யாராச்சும் இருக்காங்களா? இருக்காங்க, இப்ப இல்லையா? சரி, அடுத்து 9ஆம் இடம்னா என்ன வரும்? அப்பா வரும். அப்பாவோட ராகு சரி. அப்பா இருக்காரா இல்லைங்களா? எத்தனை வயசுல அப்பா இதானாருங்க? 89 வயசு. நீங்க அப்பா கூட இணைஞ்சிருந்தீங்களா, தள்ளி இருந்தீங்களா? அப்பா இறக்கும்போது கூடவே இருந்தீங்க. அப்போ 9ஆம் இடத்துடைய புதன் ராகு சேர்க்கை ஒன்று அப்பாவை பிரிக்கணும் அல்லது என்ன பண்ணுங்க, பிரச்சனையாக்கணுங்கிறதா விஷயம். அப்போ உங்க ஜாதகத்துல உங்களுக்கு புதன் வந்து அவயோகியான்னு பாருங்க. அவயோகியா இருந்தா மட்டும்தான் அது என்ன யாருன்னு பாருங்க. புதன் அவயோகியான்னு பாருங்க. அவயோகியா இருந்தா மட்டும்தான் அது நல்லதை செஞ்சிருக்கும், இல்லைன்னா நல்லதை செஞ்சிருக்காது. என்ன நாம யோகம்? சூரியன் போட்டிருக்காங்க. சரி சரி, இருக்கிற வரைக்கும் அப்பாவால் உங்களுக்கு பிரயோஜனம் இருந்துச்சுங்களா? சொல்லுங்க. அப்பாவால் இது பிரயோஜனம் இல்லை. சரி, அவ்வளோதான். மொத்தத்தில் ஒன்று ராகு என்ன பண்ணுவாருங்க, உயிர்காரத்துவத்தை எடுப்பாரு, இல்லைன்னா உயிர்காரத்துவத்தால் ஒன்றும் பெரிய பிரயோஜனத்தை நமக்கு கொடுக்க மாட்டார். உங்க அப்பா உங்களுக்கு அண்ணன் தம்பிக்கோ எல்லாத்துக்கும் கூட நல்லதை செஞ்சிருக்கலாம். ஆனால் அப்பாவால் நமக்கு என்ன இருக்காதுங்க, ராகு சேர்க்கை இருக்கிற வரைக்கும் அவரால் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைச்சிருக்கு. ஒன்று உறவு இல்லை, அல்லது உறவு இருந்தும் பிரயோஜனம் இல்லைங்கிற விஷயம் தான். அவரால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிற விஷயம் தான். பிரயோஜனம் இருக்கா? சே எஸ் ஆர் நோ? இல்லை, அவ்வளோதான் சொல்கிறேன். அதான் அப்போ பிரயோஜனம் கிடையாதுங்கிறது தான். அப்போ ஒரு ஜாதகத்தோடு ராகு சேரும் பொழுது ஒன்று அந்த உறவை என்ன பண்ணுதுங்க, அழிக்குது, இல்லைன்னா அந்த உறவை பிரிக்குது, இல்லை அந்த உறவே இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாமல் பண்ணிடுது. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் என்னங்க, இதுக்கான மூல காரணங்கள் என்னங்க, ராகு சேர்க்கை தான். சரிங்க, 9ஆம் இடத்துல அப்பா மட்டும்தான் இருக்குதா பெண்களுக்கு? முதல் குழந்தையும் இருக்குது இல்லையா? முதல் குழந்தை கிரகத்தோடு என்ன இருக்குது, ராகு சேர்க்கை பெற்றிருக்கு. அப்போ முதல் குழந்தையை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஐடி துறையில் வேலைக்கு போச்சுன்னா அது உங்களுக்கு யோகமாக மாறும். வீட்டில் இருந்தால் அதனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும். என்ன பண்ணுறீங்க?
பிரச்சனை மட்டும் தான் இருக்காங்களா? அப்போ பிரச்சனையோடு தான் இருப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? என்ன வயசு ஆச்சுங்க? என்ன படிச்சிருக்கிறாங்க? சிக்கல் அங்கே தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் 9ஆம் அதிபதியோடு ராகு சேர்க்கை நல்லதா கெட்டதானா? கெட்டது தான். அப்போ உங்க எப்பவுமே அவங்களால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இருக்குதா இல்லையா? பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். நல்லா பார்த்துக்கணும். 9ஆம் அதிபதி ராகு சேர்க்கை காதல் விவகாரங்களை ஏதாச்சும் மாட்டினாலும் மாட்டிக்குவாங்க. பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க. ஏன்னா ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சிக்கலான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கியே தீரும். அப்போ ஒன்று அந்த உறவால் நாம் பாதிக்கப்படுவோம். அந்த உறவின் மூலமாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை நாம் அடையக்கூடிய சூழ்நிலையில் என்ன ஆகும்? ஜாதகருக்கு வரும். இதெல்லாம் ரொம்ப 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 நம்ம என்ன பண்ணணும்? மிக மிக கவனத்தோடு இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? பிரச்சனைக்குள்ளானதான் மாறிடும். சரிங்களா? கவனமாக பார்த்துக்குங்க. இதுக்கு என்ன பரிகாரம்? அடுத்த கேள்வி உங்களுக்கு அதானே. 9ஆம் அதிபதி ராகு சேர்க்கை சேர்ந்தால் என்ன பரிகாரம் அப்படின்னா, அது இருக்கிறது நீர் ராசியா இல்லையா? நீர் ராசி இல்லையாங்க சார்? புதன் ராகு சேர்க்கை எங்கே இருக்குதுங்க? நீர் ராசியில் தான் இருக்கு. அப்போ புதன் ராகு சேர்க்கைக்கு நீர் ராசியில் என்ன பண்ணுறதுங்க? தியாக ராசி. நாமளே என்ன பண்ணிக்கணும்? தியாகத்தை செய்து கொள்ள வேண்டும். அப்போ 6ஆம் இடத்துல என்ன தியாகம் செய்யணும்? 9ஆம் இடத்துல என்ன தியாகம் செய்யணும்? 6ஆம் இடத்துல என்ன தியாகம் செய்யலாம்? 9ஆம் இடத்துல என்ன தியாகம் செய்யலாம்? 9ஆம் இடம் என்னங்க சார்? கோவில். கோவிலுக்கு போகாமல் இருந்துக்க வேண்டியதான். ஆமாங்க. அப்ப ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு கிரகத்தோட இணையுதுன்னா என்ன பண்ணுங்க? அது சம்பந்தமான விஷயங்களை தியாகம் பண்ணிடுங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? கோவிலுக்கே போகாமல் இருந்துக்க வேண்டியதான். இது ஒரு பரிகாரம். அடுத்து என்ன நாம தியாகத்தை செஞ்சுக்கலாம்னா, 9 கூடையவன் எங்க இருக்காருங்க? 3ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருக்காரு இல்லைங்களா? 3ஆம் இடம் என்னங்க? பேசுற பேச்சு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? பேச்சை கட் பண்ணிக்க வேண்டியதான். அந்த நாள்ல என்ன கிழமை? புதன்கிழமை அன்னைக்கு மௌன விரதம் இருந்துக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்க? தியாக ராசியில நம்ம என்ன பண்ணுவோங்க? தியாகத்தை செய்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதுக்கப்புறமும் இதுக்குள்ள இன்னும் நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்போ எடுத்தோடனே இந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கிறோம்னாலும் கூட அந்த ஜாதகத்துல லக்ன ரீதியா போய் கொஞ்சம் உள்நுட்பமா ஆய்வுகள் பண்ணணும். அந்த ஜாதகத்துல முடக்கு கிரகம் எது, அதே மாதிரி என்னங்க ஜாதகத்துல புதன் வக்கரமா இருக்கிறாரா, இப்படிங்கிற ஒரு சில சுச்சுவேஷன்லாம் நம்ம என்ன பண்ணுங்க பார்க்கணும். ஆனா மொத்தத்துல உங்களுக்கு 9ஆம் இடத்தால பிரச்சனை தான். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? சொல்லுங்க. அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி கூட எடுத்துக்கலாம். அது ஒரு பரிகாரம் தான். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சூதானமா இருந்துக்கணும். சொல்லுங்க. ஆமாங்க. அல்ல, அதுக்கு தான் தியாகம் செய்ய சொல்லிட்டேன். ஏன்னா இந்த ராசி தியாகத்தை சொல்லக்கூடிய ராசி. அப்போ 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. என்ன பண்ணிடுறோங்க? ராகுவோட சேர்க்கை பெற்றிருந்தா அந்த 3ஆம் இடத்தை தியாகம் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ இருக்கிற பாவத்துக்கும் தியாகம் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணிடலாம்? புதன்கிழமை அன்னைக்கு பேசாம மௌன விரதம் இருந்துட வேண்டியதான். இது ஒரு பரிகாரம். முதல் குழந்தையை பிரிஞ்சு இருக்கிறது ஒரு பரிகாரம். அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் வராது. அவ்வளவுதான். ஆமாங்க. நீங்க 9ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது. நீங்க என்னதான் மாடு மாதிரி கஷ்டப்பட்டாலும் பலன் 0வா தான் இருக்கும். இருக்கா இல்லைங்களா? அவ்வளவுதான். அதுதான் நடக்கும். அப்புறம் வேற என்ன பண்ணுங்க? ஒரு கிரக சேர்க்கையோட நம்ம உறவோடு இருந்தோம்னா என்ன ஆகுங்க? நாளைக்கு அதுவே என்ன ஆகும்? நமக்கு ஒன்றும் பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்காது. அப்போ நம்ம ஒரு உயிர்காரகத்துவம் இருக்குது அப்படின்னா அந்த உயிர்காரகத்தோட ராகு சேர்ற என்ன ஆயிடணுங்க? அந்த உறவு விட்டு பிரிஞ்சு இருந்துடணும். அப்படி இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணிக்க வேண்டாம். இதை தவிர இது வேற தீர்வு நமக்கு கிடையவே கிடையாது. இந்த காலத்தில் செல்போன்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க சார். ஓகேங்களா? அப்போ இதுக்கு பரிகாரம் ஒன்று, இது ஒன்று பிரியுங்கிறதா பரிகாரம். ராகுனாவே பிரிஞ்சிடணும். பிரிஞ்சுட்டாலே உங்களுக்கு நீங்கள் அவங்க போகிறவ அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. அதான், வேற ஆப்ஷன் கிடையாது நமக்கு. சரிங்களா? ஓகே, நன்றி. சரியா முடிச்சுக்கோ. நன்றி. உங்களுக்கு என்ன இருக்குதுங்க சார்? அல்சர் ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு தீர்வு நீங்க திங்கக்கிழமை அன்னைக்கு நோயாளிகளுக்கு உணவளிக்கணும். ஃப்ரூட்ஸ் மாதிரி வாங்கி கொடுக்கும். இப்போ திங்கக்கிழமை நாள் வருது இல்லைங்களா? திங்கக்கிழமை நாளில் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த நோயாளிகள் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் மாதிரி தானம் கொடுக்கணும். அவர் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறைஞ்சும். கொடுங்க, கண்டிப்பாக குறையும். சரிங்க. என்ன லக்கணுங்க? 2ல் இருந்தால் அவர் நீச்சம் இல்லையா? நீச்சமா நீச்ச பங்கமானு பார்த்துக்கோங்க. அதாங்க, நீச்சமா நீச்ச பங்கமா? குரு எங்க இருக்காருங்க? இதுல யாராச்சும் வக்கரமா இருக்காங்களா? அப்ப உங்களுக்கு 8ஆம் அதிபதி 2ல் வரவே மாட்டாரு. 8ஆம் அதிபதி 5க்கு தான் போவார், 2க்கு வர மாட்டார். குரு புதன் பரிவர்த்தனை இல்லைங்களா?
அப்போ புதன் 5க்குள்ள போவாருங்க, மிதுனத்தில இருப்பார். அப்போ உங்களுக்கு அதனால பாதிப்பு கிடையாது. உங்களுக்கு 8ஆம் இடமும் 2ஆம் இடம் கனெக்டிவிட்டி இல்லை, அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணும். சரிங்க, நன்றி. ஆக ராகு பகவானுடைய சேர்க்கை என்பது நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். கெட்டதை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து அந்த ராகு பகவானுக்கு உண்டான சரியான அந்த தாந்திரிக பரிகாரங்களை நீங்கள் மேற்கொண்டால் ராகு பகவான் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார், கொடுத்தே தீருவார். அனைவரும் ராகு பகவானுடைய யோகத்தை நிச்சயமாக அனுபவிப்பீர்கள் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.